படிக்கிறீங்க 11th போறீங்க அப்படின்னா நீங்கள் 11th வந்து தனியாக அதை ஒரு சாப்டராகவும் 12th போய் தனியாகவும் படிக்காமல் நீங்கள் இந்த ரெண்டையர் 2 இயர்ஸுமே ஒரு கான்செப்ட் ஓரியன்டாக ஒரு நாலேஜ் ஓரியன்டாக நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா ஒரு சின்ன ரோட் மேப் நீங்கள் 11th என்ன கற்றுக்க போகிறீங்க 12th என்ன கற்றுக்க போகிறீங்க இந்த ரெண்டுத்தையும் தாண்டி ஜேஇ மெயினில் என்னென்னலாம் வருதுன்றதை சொல்கிறேன். நான் ஒரு கான்செப்ட் எடுக்கிறீங்களா அந்த கான்செப்ட் டு த கோர் ஃபுல்லாக கற்றுக்கோங்க. கற்றுக்கிட்டு இப்போயிலேருந்தே வீக்லி ஒரு 2 சம்ஸ்ன்னு வரும்போது இந்த 2 எலமெண்ட்டையும் வந்து மல்டிப்ளை பண்ணி 2 to the பவரில் எழுதுரும். எது வேணால் எடுத்துக்கோங்க. நீங்கள் சப்போஸ் ஒரு ஜூஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இது உள்ள நீங்கள் என்ன இன்புட் கொடுக்குறீங்களோ அதோட கரஸ்பாண்டிங் அவுட்புட் தான் வெளியில் வரும். கரெக்டாக? இப்போ இது உள்ள நீங்கள் ஒரு ஆரஞ்சு பழத்தை உள்ளே போட்டிங்கன்னா ஆரஞ்சு ஜூஸ் தான் வெளியில் வரும். இதை நான் சொல்கிறேன், இந்த கான்செப்ட் எல்லாத்துக்குமே ஃபங்க்ஷனுக்கு தான் பொருந்தும், ரிலேஷனுக்கு கிடையாது. இது வந்து நான் சொன்ன மாதிரி 2026 இருந்து நம்ம 22 வரைக்கும் இதுலனா கொஸ்டின்ஸ் இருக்கு. இப்போ இந்த கொஸ்டின்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒவ்வொன்று பாருங்களேன். இப்போ ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியாஸ் மினி மேக்ஸ். இந்த வீடியோவில் ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸோட கம்ப்ளீட் சாப்டர் பார்க்க போகிறோம். மொத்தம் இது 3 வீடியோஸாக இருக்குது. பார்ட் 1 அதாவது ஃபர்ஸ்ட் வீடியோ இப்போ பார்க்கலாம். இப்போ இந்த ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் சாப்டரோட பேஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய செட்ஸ் தான். ஓகேவா? ஸோ செட்ஸில் இன்னும் கொஞ்சம் கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா எந்த செட் வந்து மெயினாக நம்ம ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷனில் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா நம்மளுடைய சப்செட் தான் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ எப்படி வந்து ஒரு மேக்ஸில் நார்மலாக நம்பர்ஸ் வந்து பேஸ்ன்னு சொல்கிறோமோ அதே மாதிரி ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷனில் சப்செட் அப்படின்னா என்னன்ற கிளாரிட்டி உங்களுக்கு இருந்ததுன்னா அதுக்கப்புறம் நம்ம வந்து இதை 1 by 1 ப்ரொசீட் பண்ணலாம். ஓகேவா? இப்போ இந்த ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் சாப்டர் பொறுத்த வரைக்கும் நான் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த 2 இயர்ஸ் அதாவது நீங்கள் இப்போ 10th முடிக்கிறீங்க 11th போகிறீங்க அப்படின்னா நீங்கள் 11th வந்து தனியாக அதை ஒரு சாப்டராகவும் 12th போய் தனியாகவும் படிக்காமல் நீங்கள் இந்த ரெண்டையர் 2 இயர்ஸுமே ஒரு கான்செப்ட் ஓரியன்டாக ஒரு நாலேஜ் ஓரியன்டாக நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா நம்ம அடுத்து எழுத போகிற என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸில் அண்டு நம்மளுடைய போர்டு எக்ஸாம் தான் என்சிஆர்டி எக்ஸாம் மார்க்ஸில் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு வந்து இது கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால் ஒரு சின்ன ரோட் மேப் நீங்கள் 11th என்ன கற்றுக்க போகிறீங்க 12th என்ன கற்றுக்க போகிறீங்க இந்த ரெண்டுத்தையும் தாண்டி ஜேஇ மெயினில் என்னென்னலாம் வருதுன்றதை சொல்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் பார்ட் 1 வந்து வீடியோ போட்டிருப்பேன். ஸோ இப்போ இதோட பார்ட் 1 வீடியோ வந்து என்ன அப்படின்னா கிளாஸ் 11th பேசிக்ஸ் எல்லாம் கவர் பண்ணியிருப்பேன். ஓகேவா? அடுத்தது இதே இதில் பார்ட் 2 ஒரு வீடியோ போடுவேன். அந்த பார்ட் 2 வீடியோவில் உங்களுக்கு கிளாஸ் 12th பேசிக்ஸ் கவர் பண்ணியிருப்பேன். நான் இப்போவே வந்து நான் இப்போ 11th ஸ்டாண்டர்ட் தான் மேம் படிக்கிறேன், நான் இப்போயே வந்து 12th பேசிக்ஸ் தெரிஞ்சுக்கணுமான்னு கேட்டிங்கன்னா என்ன கேட்டால் தாராளமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலான்னு சொல்வேன். ஏன் அப்படின்னா நீங்கள் இப்போ ஒரு ஜேஇ எக்ஸாமோ இல்லை எனி வந்து ஒரு ப்ரைவேட் இன்ஸ்டியூஷன் நீங்கள் எக்ஸாம் எழுத போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு என்ஐடியில் எனக்கு வந்து சீட் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்கன்னா கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணணும், ஜேஇ எக்ஸாம் எழுதணும். கரெக்டாக? அப்போ நீங்கள் ஒரு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா நீங்கள் 11th முடிச்சுட்டு 12th படிக்க ஆரம்பிக்கும் போது போய் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டைம் பத்தாது, ப்ராக்டிஸ் பண்ண பேப்பர்ஸ் பத்தாது, எதுவுமே வந்து உங்களுக்கு கரெக்டான ஃப்ளோவில் இருக்காது. ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு கான்செப்ட் எடுக்கிறீங்களா அந்த கான்செப்ட் டு த கோர் ஃபுல்லாக கற்றுக்கோங்க. கற்றுக்கிட்டு இப்போயிலேருந்தே வீக்லி ஒரு 2 சம்ஸ் ஒரு சாப்டருக்கு நீங்கள் போட்டு பார்க்க ஆரம்பிங்க. இந்த வீடியோவோட கடைசியாக அதாவது நான் இந்த 3rd one ஜேஇ மெயினை வந்து பார்ட் 3 அப்படின்னு ஒரு வீடியோ கொடுத்துருப்பேன். அது இல்லாமல் உங்களுக்கு இந்த வீடியோவோட லாஸ்ட்டில் ஒரு 2 பேஜ் வந்து நான் உங்களுக்கு இந்த ஜேஇக்கான கொஷின்ஸ் கொடுத்துருக்கேன். பிகாஸ் என்ன மாதிரி வருன்ற ஒரு ஐடியா நம்மளுக்கு இருக்கணும் இல்லையா? ஸோ அதுக்காக உங்களுக்கு ஜேஇ கொஷின்ஸ் வந்து 2026 டு த டவுன் வந்து ஒரு 22 வரைக்கும் ஒரு 25 கொஷின் இந்த சாப்டர்லேருந்து அதாவது இந்த ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் சாப்டர்லேருந்து எடுத்த கொஷின்ஸ் வந்து ஒரு 25 கொஷின்ஸ் கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ அப்போ உங்களுக்கு இதெல்லாம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் ஒரு சின்ன ஐடியா கிடைக்கும். அப்போ அந்த கொஷின்ஸை சால்வ் பண்ண ட்ரை பண்ணும்போது அது எவ்வளோ வந்து கஷ்டமாக இருக்குன்றதும் உங்களுக்கு புரியும். பிகாஸ் நம்ம ஸ்கூல் புக்கில் டெக்ஸ்ட் புக்கில் எடுத்து சால்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும், அந்தளவுக்கு காம்ப்ளிகேட்டட் கொஷின்ஸ் இருக்காது. பட் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு எக்ஸாம்னு அட்டன் பண்ண போகும்போது நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி தான் பண்ண முடியும். சரியா? ஸோ இப்போ இந்த பார்ட் 1 ஆஃப் த வீடியோ போகலாமா? அதாவது நம்மளுடைய பேசிக்ஸ் இந்த ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷனுடைய கிளாஸ் 11th நம்ம என்னென்ன படிக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆர்டர்டு பேர்னா என்னன்னு படிப்போம். நெக்ஸ்ட் கார்ட்டீசியன் ப்ராடக்ட்னா என்ன, இது ரெண்டும் வந்து ரொம்ப சிம்பிள் டேர்ம்ஸ். அடுத்து ரிலேஷன்ஸ்னால் என்ன, ரிலேஷனுக்குள்ளே என்ன மாதிரியான ரெப்ரசன்டேஷன் இருக்குது, அதாவது நமக்கு ஏற்கனவே தெரியும் இல்லையா செட்டில் ஆரோ டயக்ராம் ரோஸ்டர் ஃபார்ம், அதே மாதிரி இதில் என்னென்ன இருக்குது. அப்புறம் ஒரு ரிலேஷன் அப்படின்னா அதில் எவ்வளோ நம்பர்ஸ் ஆஃப் ரிலேஷன் வந்து இருக்குன்றதை கண்டுபிடிக்கிறது. ஃபங்க்ஷன்னா என்ன, ஃபங்க்ஷனுடைய டொமைன் கோடொமைன் ரேஞ்ச் எப்படி கண்டுபிடிக்கிறது, அதில் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, இது எல்லாமே வந்து நம்மளுக்கு கிளாஸ் 11th கவர் ஆகுது.
ஓகே. அப்ப இப்ப நீங்க இந்த டைப்ஸ் கத்துக்கும்போதே நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒவ்வொரு இடத்துலயும் கிராஃப் எப்படி எழுதுறது? அதாவது கிராஃபை எப்படி நம்ம பிளாட் பண்றது? அப்புறம் அந்த கிராஃப்ல இருந்து இல்லன்னா கிவன் ஃபங்ஷன்ல இருந்து இந்த டொமைன், கோடொமைன், ரேஞ்ச்லாம் இது எல்லாத்துக்கும் எப்படி தெரிஞ்சுக்கிறது? அதாவது ஒரு ரேஷனல் ஃபங்ஷன்னா டொமைன், கோடொமைன் என்ன? கான்ஸ்டன்ட்னா என்ன? அப்படின்னு ஒவ்வொன்னையும் டீப்பா நம்ம வந்து அனலைஸ் பண்ண போறோம். ஓகேவா? இது வந்து கிளாஸ் 11th பார்ட் 1 வீடியோ. அடுத்தது செகண்ட் பார்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா, கிளாஸ் 12th நம்மளுக்கு என்னென்ன இருக்குது, இந்த ரிலேஷனுடைய கொஞ்சம் ஒரு என்ஹான்ஸ்டு. ஆக்சுவலி சொல்லப்போனால் ரிலேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸி. ஃபங்க்ஷன்ஸ் தான் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தெரியும். ரிலேஷன் பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது தான் உங்களுக்கு இத்தனை டேர்ம்ஸ் இருக்க மாதிரி இருக்கும். பட் ஆக்சுவல் கான்செப்ட் ரொம்ப ஈஸி. ஒரு 11th படிக்கிற ஸ்டூடெண்ட்டால் இந்த 12th கான்செப்டை ரொம்ப ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். பிகாஸ் உங்களுக்கு கொஞ்சம் டஃபஸ்ட் பார்ட் உங்களுக்கு இந்த 11th கொடுத்துட்டாங்க. ஆக்சுவலி இதுதான் வந்து கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் நீங்கள் புரிஞ்சுக்க, அனலைஸ் பண்ணுறதுக்கு. இது எல்லாமே வந்து ரொம்ப ஈஸியான பார்ட்ஸ். ஓகேவா? ஸோ நம்ம ஒரு ஓவர் வியூவாக படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கம்ப்ளீட் ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஓகே. இந்த ரிலேஷனுடைய டைப்ஸ் ஆஃப் ரிலேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஃபங்க்ஷன்ஸில் ஆல்ரெடி நம்ம ஒரு டைப்ஸ் படிச்சிட்டோம் இல்லையா? இப்போ அதையே வந்து ஒரு கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ்னு ஒரு டைப் கொடுத்துருப்பாங்க. அப்புறம் ஃபங்க்ஷனை இன்வர்ஸ் பண்ணால் என்ன வரும், அதாவது இன்வர்ஸ் ஆஃப் அ ஃபங்க்ஷன் அது கொடுத்துருப்பாங்க. இது நம்மளோட 12th. ஓகே மேம், நான் இப்போ என்சிஆர்டி சிலபஸில் 11th and 12th இந்த கான்செப்ட்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு கொஷின்ஸ் நான் நல்லா படிச்சுட்டேன் அப்படின்னா என்னால் நம்ம என்ட்ரன்ஸ் ஸ்ட்ரெயிட்டாக பண்ண முடியுமானா கண்டிப்பாக அது பத்தாது. நம்மளுக்கு என்ன தேவை அப்படின்னா அதை தாண்டி இன்னும் கொஞ்சம் இதை வந்து அனலைஸ் பண்ணக்கூடிய மைண்ட் செட் நம்மளுக்கு இருக்கணும். அப்போ அதை அனலைஸ் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா, நம்மளுக்கு ஒரு கிராஃப் கொடுக்குறாங்களா, அந்த கிராஃபில் வெர்டிக்கல் லைன் டெஸ்ட் எப்படி பண்ணுறது, ஹரிசாண்டல் லைன் டெஸ்ட் எப்படி பண்ணுறது, எப்படிலாம் நம்ம வந்து அந்த ஃபங்க்ஷனை வந்து அனலைஸ் பண்ணுறது அப்படின்னு தெரியணும். அண்ட் மோர் ஓவர் நமக்கு இந்த டைப்ஸில் வந்து எக்ஸ்பொனென்ஷியல், லாகரத்தமிக், ஃப்ராக்ஷனல் பார்ட்லாம் நம்மளுக்கு இதில் கவர் பண்ணல. ஸோ உங்களுக்கு இந்த 3 வீடியோலையுமே இந்த ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸை ரொம்ப டீட்டெயில்டாக அழகாக கவர் பண்ணியிருப்பேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கைண்ட் ரெக்வஸ்ட் நான் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட சொல்கிறது என்னென்னா, தயவு செஞ்சு பென் அண்ட் பேப்பர் வச்சு நீங்கள் நோட் பண்ணுங்கள். நோட் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் ப்ரொசீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு இடத்துலையும் அந்த சம்ஸை சால்வ் பண்ணும்போது எங்கேயாவது ஏதாவது ஐடியா உங்களுக்கு தோணாது இல்லையா? அப்போ இந்த பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு என்ன ஆகும், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம பார்ட் 1 அதாவது ஃபஸ்ட்டு கிளாஸ் 11th பேசிக்ஸ் போகலாமா? இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், ஆர்டர்டு பேர், கார்ட்டீசியன் ப்ராடக்ட், இது ரெண்டும் என்னன்னு தெரிஞ்சுக்க போகிறோம். இது ரொம்ப பேசிக்கான டேர்ம்ஸ். நாம் நார்மலாக வந்து போன சாப்டரில் செட்ஸில் என்ன பார்த்தோம், நம்ம A, B, C அப்படின்னு வந்து எலமெண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் உள்ளே இருக்கிற ஒவ்வொன்றும் நம்மளுக்கு என்னன்னு சொன்னோம், எலமெண்ட்ஸ் ஆர் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு சொன்னோமா? இப்போ ஆர்டர்ட் பேர் அப்படின்னா இதே கர்லி ப்ராக்கெட்ஸ்குள்ளே, ஆனால் நம்மளுக்கு எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படின்னா இப்படி கொடுத்துருப்பாங்க. அதாவது A, B, C இந்த மாதிரி கொடுப்பாங்க. ஓகேவா? இதுதான் வந்து ஆர்டர்ட் பேர் அப்படின்னு சொல்கிறோம். ஆர்டர்ட் பேர்னா என்ன அர்த்தம், 2 எலமெண்ட் கொடுத்துருப்பாங்க. இங்கே ஒரு எலமெண்ட் தனியாக இருக்கும், இங்கே நம்ம செட்டுக்குள்ளே 2 எலமெண்ட் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த 2 எலமெண்ட் என்ன, X, Yயாக இருக்கலாம், 1, 2ஆக இருக்கலாம், எனி எலமெண்ட்ஸ் இருக்கலாம். ஆனால் இப்போ இந்த ஆர்டர்ட் பேரில் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, X, Yயும் Y, Xயும் ஈக்குவல் கிடையாது. ஓகேவா? இதுதான் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அப்போ அது ஒரு லைனில் நம்ம எப்படி சொல்லலாம், இதில் வந்து ஆர்டர் டசன்ட் சேஞ்ச். ஓகேவா? ஆர்டர் டசன்ட் சேஞ்ச் இல்லை ஆர்டர் மேட்டர்ஸ். ஓகே, இது நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஆர்டர் மாற்றி எழுதுனா ஒரே வேல்யூ அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. ஸோ ஆர்டர்ட் பேர்னா A, B ப்ராக்கெட்டில் இருக்கும், அதை ஞாபகம் வச்சுக்கணும். ஆர்டர் டசன்ட் சேஞ்ச், இதை வந்து மாற்றி எழுதுனா அதோட வேல்யூ மாறிடும். அதுக்கு உங்களோட ஒரு எக்ஸாம்பிள் சம் எடுத்திருக்கேன் பாருங்கள். X + 1, Y - 2 = 3, 1 அவங்களே ஒரு ஆர்டர்ட் பேர் கொடுத்துட்டாங்க. இதோட எக்ஸோட வேல்யூ என்ன, ஒய்யோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ அப்போ எக்ஸை எடுத்து நான் எக்ஸ் கூட கம்பேர் பண்ணுறேன், ஒய்யை எடுத்து ஒய் கூட கம்பேர் பண்ணுறேன். இன்கேஸ் நான் இந்த 3, 1 1, 3ன்னு எழுதுனா என் வேல்யூ மாறிடும். பார்ப்போமா? ஸோ பாருங்கள், இப்போ X + 1 = 3. ஓகே, அப்போ X = என்ன வரும், 3 - 1. ஸோ X = 2. கரெக்டாக? அடுத்தது ஒயில் பாருங்கள், Y - 2 = 1, செகண்ட் ஒன். கரெக்டாக? Y - 2 இங்கே வந்து செகண்ட் கோஆர்டினேட், அதை செகண்ட் ஒன்னோட கம்பேர் பண்ணுறோம். அப்போ என்ன வரும், Y = 1 + 2, ஸோ Y = 3. இன்கேஸ் நான் இதை வந்து 1, 3 நான் சொன்னேன் இல்லையா, ஆர்டர் டசன்ட் சேஞ்ச், அது சேஞ்ச் பண்ணக்கூடாது. நீங்கள்
இந்த இடத்துல வந்து 1,3 போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? எக்ஸ் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 1. அப்போ எக்ஸோட வேல்யூ 0ன்னு வரும். ஸோ இது என்னது? இது வந்து ஆக்சுவலி தப்பு. ஸோ ஓகேவா? ஆர்டர்ட் பேரில் ஏ கமா பின்றதும் பி கமா ஏன்றதும் டிஃப்ரெண்ட். அது ரெண்டும் சேம் கிடையாது. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் போவோமா? கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டுக்கு இன்னொரு பேர் வந்து கிராஸ் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போ கிராஸ் ப்ராடக்ட் அப்படின்னா என்னன்றதை ரொம்ப சிம்பிளாக பார்ப்போம். ஏக்கு ஏபிசின்னு ஒரு செட்டு கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இதே மாதிரியே பிக்கு நம்மளுக்கு ஒரு எலமெண்ட் கொடுத்துருக்காங்க, 1,2 கொடுத்துருக்காங்க. இப்போ இதை கார்ட்டீசியன் ப்ராடக்ட், அதாவது ஏ கிராஸ் பியில் எழுத சொல்கிறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இதில் இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டையும் நீங்கள் இந்த எலமெண்ட்டோட கிராஸ் பண்ணுங்கன்னு அர்த்தம். ஓகே, ஸோ இப்போ பாருங்கள், ஏவை நான் 1 கூட கிராஸ் பண்ணுறேன். ஸோ ஏ கமா 1. அதே மாதிரி ஏவை 2 கூட பண்ணிங்கன்னா ஏ கமா 2. அடுத்தது பி கமா 1, பி கமா 2, சி கமா 1, சி கமா 2. ஓகேவா? ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன இருக்குது? தெளிவாக என்ன தெரியுது? ஒவ்வொரு எலமெண்ட்டையும் ஒரு எலமெண்ட்டு கூட நம்ம என்ன பண்ணிட்டோம்? கிராஸ் ப்ராடக்ட் பண்ணிட்டோம். ஓகே, இப்போ இதுதான் வந்து கிராஸ் ப்ராடக்ட் அப்படின்னு தெரிஞ்சிச்சு. இதுக்கு இன்னொரு நேம் வந்து கார்ட்டீசியன் ப்ராடக்ட். ஓகே, இப்போ நமக்கு இதில் ஒரு எக்ஸாம்பிள் என்ன கேட்குறாங்க பாருங்கள். பி கிராஸ் கியூன்றதும் கியூ கிராஸ் பின்றதும் ஈக்குவலா அப்படின்னு கேட்குறாங்க. பார்ப்போமா? ஃபஸ்ட்டு பி கிராஸ் கியூ எழுதுங்க. கார்ட்டீசியன் ப்ராடக்டில் ஃபஸ்ட்டு பி இருந்தால் நம்ம எந்த எலமெண்ட் எழுதணும்? ஏவை எடுத்து ஆர் கூட கம்பேர் பண்ணணும். ஸோ பாருங்கள், ஏ கமா ஆர், பி கமா ஆர், தென் சி கமா ஆர். இது வந்து பி கிராஸ் கியூ. ஓகேவா? அடுத்தது கார்ட்டீசியன் ப்ராடக்ட் என்ன கொடுத்துருக்காங்க? கியூ கிராஸ் பின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு கியூ எடுத்துக்கணும், அடுத்தது ஏ எடுத்துக்கணும். இப்போ இது எப்படி வருது? ஆர் கமா ஏ, ஆர் கமா பி, ஆர் கமா சி. ஓகேவா? இப்போது இந்த ரெண்டு கிராஸ் ப்ராடக்ட்டும் ஈக்குவலான்னு கேட்குறாங்க. அதாவது இந்த ஏவும் ஆரும் ஈக்குவலா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னது? இது வந்து நாட் ஈக்குவல். ஏன் நாட் ஈக்குவல்? நம்ம இப்போ தான் பார்த்தோம் இல்லையா? நம்ம என்ன பார்த்தோம்? ஆர்டர்ட் பேர் பொறுத்த வரைக்கும் எக்ஸ் கமா ஒய்யும் ஒய் கமா எக்ஸும் என்ன கிடையாது? ஈக்குவல் கிடையாது. அப்போ நீங்கள் இந்த இடத்துல வந்து ஏ கமா ஆரும் ஆர் கமா ஏவும் எப்படி பண்ண முடியாது? ஈக்குவல்னு கண்டிப்பாக சொல்ல முடியாது. அப்போ ரெண்டு செட்டை நீங்கள் கிராஸ் ப்ராடக்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு செட் என்ன, செகண்ட் செட் என்னன்றதுல உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கணும். ஃபஸ்ட்டையும் செகண்டையும் மாற்றி எழுதிட்டு கிராஸ் ப்ராடக்ட் பண்ணக்கூடாது. அப்படி நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களோட ஆன்சர்ஸ் என்ன ஆகும்? கண்டிப்பாக ஈக்குவலாக வராது. ஓகேவா? இப்போ நம்ம இப்போ ரெண்டு விஷயம் பார்த்துட்டோம். ஆர்டர்ட் பேர், கார்ட்டீசியன் ப்ராடக்ட் அப்படின்னா பேசிக்ஸ் என்ன அப்படின்றத நம்ம இப்போ பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஆஃப் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பார்க்க போகிறோம். ஓகேவா? இப்போ நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் அப்படின்னா என்ன மேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம இப்போ ஏற்கனவே எக்ஸாம்பிள் என்ன சொல்லியிருந்தோம்? ஏக்கு வந்து 1, 2, 3. ஓகேவா? ஆர் நான் முதல் வச்சுக்கிறேன். ஏ கமா பி கமா சி ஏக்கு எடுத்திருக்கோம். பிக்கு என்ன இருந்தது? 1, 2. ஓகே, இப்போ ஏவோடைய நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் என்ன? அதாவது நம்ம என்ன பார்த்தோம் செட்டில்? கார்டினாலிட்டி ரூல்னு ஒரு டேர்ம் பார்த்தோமா? கார்டினாலிட்டி ஆஃப் ஏ என்னது? நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இஸ் 3 அண்ட் கார்டினாலிட்டி ஆஃப் பி என்னது? 2. அப்போ நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஆஃப் கிராஸ் ப்ராடக்ட் அப்படின்னா நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஆஃப் ஏ கிராஸ் பி, இது ரெண்டையும் கிராஸ் பண்ணால் என்ன வரும்னா n ஆஃப் ஏ இன்ட்டு n ஆஃப் பி, அதாவது 3 × 2 = 6. ஸோ இப்போ நீங்கள் n ஆஃப் பி கிராஸ் ஏ எழுதுனா அப்போ மாறுமா மேம் அப்படின்னா நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் வந்து என்ன ஆகாது? கண்டிப்பாக நம்மளுக்கு சேஞ்ச் ஆகாது. ஸோ ஏ கிராஸ் பியும் பி கிராஸ் ஏவும் பண்ணும்போது நம்மளோட ஆன்சர்ஸ் வேறு வேறு தான். பட் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஆஃப் த கிராஸ் ப்ராடக்ட் என்ன ஆகும்? ரெண்டுமே வந்து ஈக்குவலாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இது உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் எப்படி கண்டுபிடிப்போம்? இதோடைய நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இதோட நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸை மல்டிப்ளை பண்ணி சொன்னீங்கன்னா ஒரு கார்ட்டீசியன் ப்ராடக்டோட நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் எவ்வளோ அப்படின்றது நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஓகே, இப்போ நம்மளுக்கு 3 2s are 6 அப்படின்றது கிடச்சிருச்சு. ஸோ இதை நம்ம ஒரு தடவை வெரிஃபை பண்ணிப்போமா? நான் 6 தான் செட்டு எழுதுனான்னு பார்த்துப்போமா? இங்கே பாருங்கள், 1 2 3 4 5 6. ஸோ அப்போ நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் நம்மளுக்கு இங்கே என்ன கிடச்சிருக்கு? 6 எலமெண்ட்ஸ் வந்து கிடச்சிருக்கு. கரெக்டாக? ஸோ இப்போ நெக்ஸ்ட் பாருங்கள், இதில் ஒரு எக்ஸாம்பிள் சம்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இஃப் ஆர் இஸ் த செட் ஆஃப் ஆல் ரியல் நம்பர்ஸ், வாட் டூ த கார்ட்டீசியன் ப்ராடக்ட்ஸ் ஆர் கிராஸ் ஆர் அண்ட் ஆர் கிராஸ் ஆர் ரெப்ரசன்ஸ்? அதாவது ஆறுன்ற ஒரு ரியல் நம்பர்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பண்ணுறீங்க. இந்த இடத்துல எது ஒரு குறிப்பிட்ட செட்டை சொல்லலை,
கம்ப்ளீட் ரியல் நம்பர்ஸை நீங்கள் கிராஸ் ப்ராடக்ட் பண்ணுறீங்கன்னா அப்போ இந்த ஆர் கிராஸ் ஆர் அப்படின்றது என்ன மீன் பண்ணுது? ஆர் 3 டைம்ஸ் நீங்கள் பண்ணுறீங்க, அதாவது 2 டைம்ஸ்க்கு பதில் 3 டைம்ஸ் பண்ணிங்கன்னா இது என்ன மீன் பண்ணுது அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இந்த ஃபஸ்ட் ஒன்ல என்ன அர்த்தம்னா ஆர் கிராஸ் ஆர் விச் மீன்ஸ் என்ன அர்த்தம்? எய்தர் ஏ கமா பியாக இருக்கலாம், இல்லை 1 கமா 2ஆக இருக்கலாம், இந்த மாதிரி இருக்கும். கரெக்டாக? சாரி, ஏ கமா பின்றது ரியல் நம்பரில் வராது. ஸோ 1 கமா 2ஆக இருக்கலாம், இல்லை 0.5 கமா 7ஆக இருக்கலாம், இந்த மாதிரியான நம்பர்ஸ் வரும். கரெக்டாக? இது என்ன மீன் பண்ணுதுன்னா இட் ரெப்ரசன்ஸ் 2 டைமென்ஷனல் ஸ்பேஸ். ஸோ எப்போ வந்து நீங்கள் 2 கோஆர்டினேட்ஸ் மட்டும் வருதோ அது என்ன ரெப்ரசன்ட் பண்ணும்? 2 டைமென்ஷனல் ஸ்பேஸை ரெப்ரசன்ட் பண்ணுது. இப்போ அதே 3 டைம்ஸ் நீங்கள் பண்ணுறீங்க. இப்போ 3 டைம்ஸ் பண்ணும்போது 2 கமா 4 கமா 6 அப்படின்னு எலமெண்ட் வருது. இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது எனி ரியல் நம்பர்ஸ் நீங்கள் வந்து எழுதிக்கலாம். 0.5 கமா 9 கமா தென் 7.5 இந்த மாதிரி ஏதாவது ரியல் நம்பர்ஸில் உங்களுக்கு இப்படி வேல்யூஸ் வரும்போது இந்த மாதிரி 3 கோஆர்டினேட்ஸ் இருந்தால், அதாவது இது 2 கோஆர்டினேட்ஸ் எக்ஸ் கமா ஒய்ன்றது 2 கோஆர்டினேட், இங்கே 3 கோஆர்டினேட் இருக்குது. இந்த 3 கோஆர்டினேட்ஸ் வந்தால் இது என்ன மீன் பண்ணுது? அப்போ இது வந்து 3 டைமென்ஷனல் ஸ்பேஸ். நம்ம ஏற்கனவே நம்மளுக்கு கோஆர்டினேட் ஜியோமெட்ரியில் நம்ம என்ன படிச்சிருக்கோம்? 2 டைமென்ஷனல் ஸ்பேஸ் கிராஃப் எப்படி இருக்கும்? எக்ஸ் ஒய் மட்டும்தான் இருக்கும். 3 டைமென்ஷனல் ஸ்பேஸ் கிராஃப் எப்படி இருக்கும்? எக்ஸ் ஒய் அண்ட் இதுக்கு நடுவில் நம்மளுக்கு என்ன இசட் அப்படின்னு ஒன்று இருக்கும். கரெக்டாக? இல்லை இந்த பக்கம் வச்சுக்கலாம், இசட் அப்படின்னு ஒன்று இருக்கும். கரெக்டாக? இப்படி தான் நம்மளோட கிராஃப் இருக்கும். ஸோ அந்த 2 டைமென்ஷனல் ஸ்பேஸ் 3 டைமென்ஷனல் ஸ்பேஸையும் நாம் வந்து ரெப்ரசன்ட் பண்ண முடியும். இப்போ ரிலேஷனுக்கான டெஃபினிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரிலேஷன் ஆர் from a 2 non-empty set. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு கண்டிஷன் நம்மளுக்கு என்ன? ரிலேஷனில் 2 செட்டுமே எப்படி இருக்கணும்? 2 non-empty செட்ஸாக இருக்கணும். ஓகேவா? அண்ட் செகண்ட் நம்ம என்ன சொல்லுவோம்? 2 non-empty sets is a subset of the Cartesian product A cross B. அதாவது ஏன்ற ஒரு நான் எம்டி செட், பீன்ற ஒரு நான் எம்டி செட், இது ரெண்டுத்துக்கும் நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம்? கார்டீஷியன் ப்ராடக்ட் பண்ணுறோம். அந்த கார்டீஷியன் ப்ராடக்டோட சப்செட் தான் வந்து நம்மளுடைய ரிலேஷன். ஓகேவா? ஸோ இப்போ இது எப்படி டிஃபைன் பண்ணுவோம் பாருங்கள். ஆர் இஸ் த சப்செட் ஆஃப் ஏ கிராஸ் பி. ஓகேவா? நார்மலாக ரிலேஷனோட டெஃபினிஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா எனி 2 நான் எம்டி செட்ஸை கிராஸ் ப்ராடக்ட் பண்ணிவிட்டு அதோடைய சப்செட் தான் வந்து என்னது? மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ரிலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ஏற்கனவே ஒரு எக்ஸாம்பிள் என்ன எடுத்துக்கிட்டோம்? செட் ஏவோட எக்ஸாம்பிள் வந்து நம்ம ஏபிசி. கரெக்டாக? அண்ட் பியோட எக்ஸாம்பிள் என்ன எடுத்துக்கிட்டோம்? 1 கமா 2. ஓகேவா? இப்போ இதோட ஏ கிராஸ் பி கிராஸ் ப்ராடக்ட் நம்மளுக்கு என்னென்ன வந்தது? ஏ கமா 1 அண்ட் ஏ கமா 2, பி கமா 1, பி கமா 2, சி கமா 1, சி கமா 2. இது நம்மளுடைய கிராஸ் ப்ராடக்ட். கரெக்டாக? ஸோ நம்ம இது 6மே வந்து கிராஸ் ப்ராடக்ட்னு எழுதிட்டோம். அண்ட் இது நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸும் பி இன்ட்டு கியூன்னு கண்டுபிடிச்சோம். இப்போ நம்ம சப்செட், நான் அதனால தான் சொன்னேன் ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷனில் நீங்கள் பேசிக் அப்படின்னு என்ன பார்க்கணுன்னா சப்செட் எப்படி எழுதணுன்றது நம்மளுக்கு கண்டிப்பாக தெரியணும். ஓகே? இப்போ ஆர் அப்படின்ற ரிலேஷனில் ஃபஸ்ட்டு சப்செட் நம்ம என்ன எழுதுவோம்? எம்டி செட் எழுதுவோம். கரெக்டாக? எம்டி செட் எழுதினதுக்கப்புறம் இந்த ஏ கிராஸ் பியில் ஒவ்வொரு எலமெண்ட்டாக எடுத்து லிங்க் பண்ணுவோம். தெரியுதா பாருங்கள்? ஏ கமா 1 அப்படின்ற ஒன்று எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை வந்து தனியாக ஃபஸ்ட்டு எழுதிக்கணும். இது 6 எலமெண்ட்டும் வந்து நம்மளுக்கு என்ன வரும்? தனித்தனியாக வர்றது ஒரு சப்செட். புரியுதா பாருங்கள் நான் என்ன சொல்கிறேன்னு? சப்செட் எப்படி எழுதுவோம்? ஈச் அண்ட் எவ்ரி எலமெண்ட் வந்து ஒரு சப்செட்டாக வந்துடும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு திரும்ப என்ன வரும்? ஒரு எலமெண்ட்டையும் நம்ம வந்து லிங்க் பண்ணுவோம். ஸோ இப்போ ஏ கமா 1, ஏ கமா 2, பி கமா 1, பி கமா 2, சி கமா 1, சி கமா 2, இது வந்து எம்டி செட். ஓகே? நான் இதில் உங்களுக்கு எழுதி காமிக்கல, பிகாஸ் அகைன் அண்ட் அகைன் நம்ம என்ன சொல்கிறோம்? டைம் ரிப்பீட் ஆகுன்றதுனால தான் நான் வந்து எழுதலை. ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்க? நெக்ஸ்ட்டு நம்மளோட சப்செட் என்ன தரமா இருக்கும்? இந்த ஏ கமா 1, ஏ கமா 2வையும் லிங்க் பண்ணுற மாதிரி இருக்கும். பாருங்கள், ஏ கமா 1, ஏ கமா 2. ஓகேவா? இது ஒரு சப்செட். ஸோ இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏ கமா 1, பி கமா 1, இது ஒரு சப்செட். ஸோ இது சோஆன் இப்படியே போயிட்டே இருக்கும். ஃபஸ்ட்டு 2 எலமெண்ட்ஸ் எழுதுவோம், 3 எலமெண்ட்ஸ் எழுதுவோம், 4 எலமெண்ட்ஸ் எழுதுவோம், அப்புறம் 5 எலமெண்ட்ஸ் எழுதிட்டு அட் த லாஸ்ட் நம்ம எழுதுகிற ஒரு செட்டில் என்ன இருக்குன்னா இந்த 6மே சேர்ந்து வர ஒரு எலமெண்ட்ஸ் இருக்கும். அப்போது நம்மளுக்கு இதுலேருந்து என்ன தெரியுது? ஒரு நார்மலாக ஒரு கார்டீஷியன் ப்ராடக்ட் பண்ண செட்டை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும்?
நம்பர் ஆஃப் சப்செட்ஸ் வந்து நம்ம கரெக்டாக வந்து டிஃபைன் பண்ண முடியும். ஓகேவா? சரி, ஓகே மேம். இப்போ எங்களுக்கு வந்து ஏ கிராஸ் பியுடைய நம்பர் ஆஃப் ஏ கிராஸ் பி வந்து எப்படி கண்டுபிடிக்கணும்னு தெரியும். ஓகே, அதாவது நம்பர் ஆஃப் கார்ட்டீசியன் ப்ராடக்டோட எலிமெண்ட்ஸ் எவ்வளோன்றது தெரியும். பட் இப்போது நம்ம நம்பர் ஆஃப் ரிலேஷன்ஸ் எப்படி கண்டுபிடிப்போம்? இது ரொம்ப முக்கியம் இல்லையா? ஸோ அப்போ நம்பர் ஆஃப் ரிலேஷன்ஸ் அப்படின்றதோட ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாம் செட்ஸில் பார்த்தோம் இல்லையா, நம்பர் ஆஃப் சப்செட்டோட ஃபார்முலா என்ன? நம்பர் ஆஃப் சப்செட்டோட ஃபார்முலா 2 to the power of n. இந்த இடத்துல n அப்படின்றது யாருன்னா நம்மளுடைய p into q. pனா என்ன, qனா என்னன்னு சொன்னேன்? இந்த n of a அப்படின்றது தான் நம்மளுடைய p. கரெக்டாக? ஸோ n of a இந்த இடத்துல வந்து 3 இருக்குது. இதை வந்து நீங்கள் pன்னு வச்சுக்கோங்க. அண்டு n of b அப்படின்றது வந்து 2. ஸோ இது க்யூன்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம என்ன சொன்னோம்? 3 2s are 6. ஆமாம், 6 எலமெண்ட்ஸ் இருக்குது. ஓகே, இப்போ 2 to the power 6. அப்போ நம்பர் ஆஃப் ரிலேஷன்ஸ் நம்மளுக்கு எவ்வளோ வரும் பாருங்கள். 2 to the power 6னா என்ன வரும்? 2 to the power 3 into 2 to the power 3ன்னு எழுதலாமா? பேஸ் சேமாக இருந்தால் பவர் ஆட் பண்ணுவோம். இது என்ன? 2 cube வந்து நம்மளுக்கு 8. ஸோ அப்போ எவ்வளோ? 64. நீங்கள் இந்த மாதிரி எழுதுனீங்கன்னா 64 எலமெண்ட்ஸ் வந்து நம்மளுடைய சப்செட்டில் வரும். புரியுதா பாருங்க? ஸோ நம்மளோட எலமெண்ட்ஸ் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறோம்? நம்பர் ஆஃப் ரிலேஷன்ஸ் இஸ் நத்திங் பட் த எக்ஸாக்ட் ஃபார்முலா ஆஃப் நம்பர் ஆஃப் சப்செட்ஸ். அந்த இடத்துல செட்டுன்னு வரும்போது நம்ம எலமெண்ட்ஸை மட்டும் எடுத்துப்போம். இங்கே ரிலேஷன்ஸ்னு வரும்போது இந்த 2 எலமெண்ட்டையும் வந்து மல்டிப்ளை பண்ணி 2 to the பவரில் எழுதுறோம். ஓகேவா? இதில் இருக்கிற எலமெண்ட்டும் இதில் இருக்கிற எலமெண்ட்டையும் மல்டிப்ளை பண்ணி 2 to the பவரில் எழுதுறது தான் நம்பர் ஆஃப் ரிலேஷன்ஸ். ஸோ அகைன் ஐம் ரிப்பீட்டிங், ரிலேஷனோட டெஃபினிஷன் ரொம்ப தெளிவாக இருந்தால் தான் நம்மளுக்கு ஃபங்க்ஷன் வந்து நல்லா புரியும். ஸோ ரிலேஷனில் ஃபஸ்ட்டு ஒன் என்ன? 2 நான் எம்டி செட்ஸ் எடுத்துக்கிறீங்க. அந்த 2 நான் எம்டி செட்டையும் கிராஸ் ப்ராடக்ட் பண்ணுறோம். ஓகே, ஏ கிராஸ் பி பண்ணுறேன். இந்த ஏ கிராஸ் பிக்கு என்னென்ன சப்செட் இருக்கோ அதுதான் ரிலேஷன். இப்போ அவங்களாம் வந்து ரிலேஷன் கொடுக்கும்போது இந்த எல்லா 64 எலமெண்ட்ஸும் எடுத்துப்பாங்களான்னா கண்டிப்பாக எடுத்துக்க மாட்டாங்க. பிகாஸ் நம்மளுக்கு என்ன தெரியும்? இதிலேருந்து ஏதாவது ஒரு குறிப்பிட்ட எலமெண்ட்ஸை எடுத்து தான் அவங்க என்ன பண்ணுவாங்க? ரிலேஷன் கொடுப்பாங்க. சப்போஸ் நான் இப்போ ஒரு ரிலேஷன் எழுதுறேன்னு வச்சுக்கோங்களேன். A,1 A,2 அப்புறம் B,1 C,1. நான் ஜஸ்ட் வந்து என்ன பண்ணலாம்? இந்த சப்செட்ஸை மட்டும் வச்சு கூட நான் வந்து ரிலேஷன் சொல்ல முடியும். புரியுதா பாருங்கள்? இது ஒரு சப்செட், இது ஒரு சப்செட். ஓகேவா? ஸோ இந்த ஏ இது ஒரு ரிலேஷன், இது ஒரு ரிலேஷன். இந்த 2 ரிலேஷன் மட்டும் கொடுத்து கூட நான் ஒரு சம் கொடுக்க முடியும். ஓகே, ஸோ அவங்க ஸ்ட்ரைட்டாக வந்து செட்டை கொடுக்காம உங்களுக்கு ரிலேஷனுடைய வேல்யூஸ் கொடுப்பாங்க. இதோட சம்ஸ் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும்? இன்னும் நல்லா கிளியராக வந்து இது புரியும். இப்போ ரிலேஷனோட டெஃபினிஷன் தெரிஞ்சாச்சு. ஓகே, அப்போ நெக்ஸ்ட் என்ன? ரிலேஷனை நம்ம எப்படி விஷுவலாக ரெப்ரசன்ட் பண்ணுவோம் அப்படின்றத பார்க்கணும். ஓகே, விஷுவல் ரெப்ரசன்டேஷன், ஆல்ஜிப்ரிக் ரெப்ரசன்டேஷன், அதாவது 2 வகையில் நம்ம சொல்லலாம். இது நம்ம செட்டில் பார்த்த அதே மெத்தட் தான். எப்படின்னு பார்ப்போமா? ஃபஸ்ட்டு செட்ஸில் நம்ம என்னென்ன ஃபார்ம் பார்த்தோம்? நம்ம ஃபஸ்ட் ஒன் என்னது? செட் பில்டர் ஃபார்ம் பார்த்தோம். கரெக்டாக? அதுதான் வந்து என்னது? நம்மளுடைய ஆல்ஜிப்ரிக் ரெப்ரசன்டேஷன், செட் பில்டர் ஃபார்ம். அண்ட் செகண்ட் ஒன் என்ன பார்த்தோம்? ரோஸ்டர் ஃபார்ம் பார்த்தோம். கரெக்டாக? அப்போ நம்மளோட விஷுவல் ரெப்ரசன்டேஷன் அப்படின்றது என்னது? ஆரோ டயக்ராம். ஓகே, ஒரு டயக்ராம்லேருந்து, அதாவது ஒரு செட்லேருந்து இன்னொரு செட் எப்படி ரிலேஷன் ஃபார்ம் ஆகுது அப்படின்றது தான் வந்து ஆரோ டயக்ராம். சரி, இப்போ நான் உங்களுக்கு ஒரு ஆரோ டயக்ராம் வரைகிறேன் பாருங்கள். இதில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு செட் ஏ, ஒரு செட் பி எடுத்துக்கிறேன். இப்போ இதில் வந்து நம்ம வந்து எலமெண்ட்ஸ் வந்து 1 4 9 அப்படின்னு எடுத்துக்கிறேன். இங்கே வந்து நான் வந்து -3 -2 -1 1 3 எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. சரி, 1 2 3 எடுத்துக்கிறோன்னு வச்சுப்போம். இப்போ நம்ம இதில் என்ன பண்ணுவோம்? இங்கே -1லேருந்து 1க்கு ஒரு ரிலேஷன் இருக்குது, +1லேருந்து 1க்கு ஒரு ரிலேஷன் இருக்குது, -2லேருந்து 4க்கு ஒரு ரிலேஷன், தென் அகைன் சாரி இது கொஞ்சம் கிளம்ஸியாக இருக்குது, 2லேருந்து 4க்கு ஒரு ரிலேஷன், 3லேருந்து 9க்கு ஒன்று, -3லேருந்து 9க்கு ஒன்று. ஓகேவா? ஸோ இப்போ இதை வந்து செட் ஏ, இதை வந்து செட் பி அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? இது என்ன மீன் பண்ணுது? இங்கே இருக்கிற எலமெண்ட் இந்த எலமெண்ட்டோட என்ன மெத்தடில் மேப் ஆகுது அப்படின்றது. ஸோ இப்போ இந்த நம்பர்ஸை நீங்கள் வந்து ரோஸ்டர் ஃபார்மில் எழுத சொன்னால் நம்ம எப்படி எழுதுவோம் பாருங்கள்? 1, -1 1, 1. ஸோ இது ஒன்று. அடுத்தது 4, 2, தென் 4, -2, தென் 9, -3 9, +3. ஓகேவா? ஸோ இது வந்து நம்மள என்னது? நம்மளுடைய ரோஸ்டர் ஃபார்ம்.
இப்போ இதையே செட் பில்டர் ஃபார்மில் எழுதுங்கன்னு சொன்னால் நம்ம எப்படி எழுதுவோம்? ஆர் இஸ் த ரிலேஷன். அதே மாதிரியே நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஆர்டர்டு பேர் மென்ஷன் பண்ணணும். நம்ம செட்டில் எழுதும்போது ஒரே ஒரு எலமெண்ட் போடுவோம். இங்கே நம்ம ரிலேஷன் இல்லையா, ரிலேஷன்னா நம்ம எப்படி தான் டிஃபைன் பண்ணணும்? ஆர்டர்ட் பேர் எக்ஸ் கமா ஒய், ஏ கமா பி, அந்த மாதிரி தான் நம்ம டிஃபைன் பண்ணணும். ஸோ இப்போ செட் பில்டர் ஃபார்மில் ஃபஸ்ட் எக்ஸ் கமா ஒய் கொடுத்துட்டு கோலன் எக்ஸ் இஸ் ஸ்கொயர் ஆஃப் ஒய். புரியுதா பாருங்க? எக்ஸ் இஸ் த ஸ்கொயர் ஆஃப் ஒய் whereas x belongs to the set A and y belongs to the set B. புரியுதா? எக்ஸ்ன்ற எலிமெண்ட் ஏல இருக்கு, ஒய்ன்ற எலிமெண்ட் பியில் இருக்கு. அண்ட் எக்ஸோட வேல்யூ என்னது? ஸ்கொயர் ஆஃப் ஒய். 3 ஸ்கொயர் பண்ணால் 9, -3 ஸ்கொயர் பண்ணால் 9, 2 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 4. ஸோ அதுக்காக தான் நான் இந்த இடத்துல நடுவில் 2 ஆட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? ஒரு நம்பரை ஸ்கொயர் பண்ணி இன்னொரு நம்பர் வருதுன்ற அந்த செட் பில்டர் ஃபார்மையும் இதுலேருந்து அரைவ் பண்ணிட்டோம். ஸோ புரியுதா? நம்ம நார்மலாக ஒரு ரிலேஷன் அப்படின்னு வரும்போது நம்ம 2 செட்டை எடுத்து அதோட கிராஸ் ப்ராடக்ட் வச்சு கண்டுபிடிப்போம். அண்ட் அதை ஆரோ டயக்ராமில் ரெப்ரசன்ட் பண்ணும்போது இந்த மாதிரியும், அதை செட் பில்டர் அண்ட் ரோஸ்டர் ஃபார்மில் ரெப்ரசன்ட் பண்ணும்போது இந்த 2 மெத்தட்லேயும் நம்ம அதை ரெப்ரசன்ட் பண்ணுவோம். இப்போ இதோட முக்கியமான இன்னொரு கான்செப்ட் வந்து பார்க்க போகிறீங்க. என்ன அப்படின்னா டொமைன், கோடொமைன் அண்ட் ரேஞ்ச். ஓகேவா? இது ஃபங்க்ஷன்ஸ் எல்லா இடத்துலையுமே வந்து இது ரிலேஷன்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து இது யூஸ் ஆகும். ஸோ இதை கொஞ்சம் நல்லா கீனாக அப்சர்வ் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஈஸியான டேர்ம்ஸ் தான் இது. ஓகே, ஸோ டொமைன் அப்படின்னா என்னன்னு பாருங்கள். டொமைன் இஸ் நத்திங் பட் மேப்டு எலமெண்ட்ஸ் ஆஃப் ஃபஸ்ட்டு செட். அது ஏன் மேம் ஃபஸ்ட்டு செட் அப்படின்னா இங்கே பாருங்கள், மேப்டு எலமெண்ட்ஸ் ஆஃப் ஃபஸ்ட்டு செட்டு தான் வந்து நம்மளுடைய டொமைன். ஓகே, இப்போ நான் இந்த இடத்துல ஏன்னு இந்த செட்டையும் பின்னு ஒரு செட்டும் எடுத்திருக்கேன். இப்போ இதில் மேப்டு எலமெண்ட்ஸ் ஆஃப் ஃபஸ்ட்டு செட் அப்படின்னா இப்போ இந்த பிக்கு இங்கே ஒரு எலமெண்ட் மேப்பிங் இல்லை. அப்போ என்னுடைய பின்ற எலமெண்ட் வந்து எதில் வராது? என்னுடைய டொமைனில் வராது. ஸோ அப்போ டொமைனில் என்ன இருக்குது? ஏ கமா சி கமா டி கமா இ. புரியுதா? பின்ற எலமெண்ட் வராது. ஸோ என்ன மீனிங்? மேப்டு எலமெண்ட்ஸ் ஆஃப் ஃபஸ்ட்டு செட் அப்படின்றது தான் என்னது? நம்மளுடைய டொமைன். நெக்ஸ்ட் ரேஞ்ச் அப்படின்னா என்னன்னு பாருங்க. ரேஞ்ச் அப்படின்றது அதே மாதிரியே சிம்பிள். இதில் என்ன சொல்கிறாங்க? மேப்டு எலமெண்ட்ஸ் ஆஃப் செகண்ட் செட். ஸோ இந்த செகண்ட் செட் ஃபஸ்ட்டு செட்னு நான் ஏன் மீன் பண்ணுறேன் அப்படின்னா ஏ கிராஸ் பி பண்ணுறதுக்கும் பி கிராஸ் ஏ பண்ணுறதுக்கும் நம்மளுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ இப்போ ஏ கிராஸ் பி நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ டொமைன் அப்படின்றது ஏலேருந்து வரும். அதே நீங்கள் இன்கேஸ் பி கிராஸ் ஏவை பண்ணுறீங்கன்னா அங்கே டொமைன் அப்படின்றது பியிலேருந்து வரும். புரியுதா? ஸோ நம்ம எழுதுகிற கிராஸ் ப்ராடக்டில் ஃபஸ்ட்டு செட்டாக எது இருக்கோ அதோடைய மேப்டு எலமெண்ட்ஸ் வந்து டொமைன். செகண்டில் எது இருக்கோ அதோட மேப்டு எலமெண்ட்ஸ் வந்து என்னது? ரேஞ்ச். அவ்வளோதான், சிம்பிள். அப்போ இந்த சம்மில் நம்ம ரேஞ்ச் என்னன்னு சொல்லுங்கள். இதில் என்னென்ன ரேஞ்ச் இருக்குது? MNQR இருக்குது. STU வந்து மேப் ஆகலை. ஸோ அப்போ நம்மளுடைய ரேஞ்ச் என்னது? MNQR. ஓகேவா? இதுதான் வந்து என்னது? ரேஞ்ச் அப்படின்னு அர்த்தம். அப்போ டொமைன் முடிஞ்சிருச்சு, ரேஞ்ச் முடிஞ்சிருச்சு. அப்போ கோடொமைன் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா கோடொமைன் அப்படின்றது ஆல் எலமெண்ட்ஸ் ஆஃப் செகண்ட் செட். ஸோ அது மேப் ஆகிருக்கு, மேப் ஆகல, நம்மளுக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை. இந்த செகண்ட் செட்டில் இருக்க எல்லா எலமெண்ட்ஸும் வந்து என்னது? நம்மளுடைய கோடொமைனில் இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த 3 டேர்ம்ஸ் தெளிவாக புரிஞ்சிருச்சா? டொமைன், ரேஞ்ச், கோடொமைன். ஓகே, ஃபஸ்ட்டு செட்டோடைய மேப்டு எலமெண்ட்ஸ் டொமைன், செகண்ட் செட்டோட மேப்டு எலமெண்ட்ஸ் வந்து ரேஞ்ச், செகண்ட் செட்டோட எல்லா எலமெண்ட்ஸும் கோடொமைன். அப்போ ஃபஸ்ட்டு செட்டில் எல்லா எலமெண்ட்ஸுக்கும் எதுவும் பேர் கிடையாதானா? அது தேவையில்லை. நம்மளுக்கு ஃபங்க்ஷன் வரும்போது கான்செப்ட் கம்ப்ளீட்டாக மாறிடும். ஸோ அதனால் இந்த இடத்துல இந்த 3 கான்செப்ட் நம்மளுக்கு தெளிவாக தெரிஞ்சால் போதும். ஓகேவா? இதில் இன்னும் ஒரு இது சொல்கிறேன் பாருங்கள். இந்த இடத்துல இருக்க இந்த பியோட எலமெண்ட்ஸை வந்து நிறைய டைம்ஸ் நம்ம வந்து இமேஜ் அப்படின்னும், இதோட முன்னாடி டேர்ம்ஸ் அதாவது இதுக்கு இது எப்படி இருக்குது அப்படின்ற இந்த எலமெண்ட்ஸை வந்து ப்ரீ இமேஜ் அப்படின்னு நம்ம டேர்ம் பண்ணுவோம். ஓகேவா? இது வெரி ஃபியூ பிளேசஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். பட் ஜஸ்ட் இந்த டேர்மிங் அதாவது என்னென்ன நேம் பண்ணுறாங்க அப்படின்றது மட்டும் நீங்கள் கரெக்டாக புரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இந்த டொமைன், கோடொமைன் அண்ட் நம்ம பார்த்த செட் பில்டர் ஃபார்ம், இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சம்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த கான்செப்ட் வந்து இன்னும் நல்லா கிளியராக புரியும். நம்ம என்சிஆர்டி டெக்ஸ்ட் புக்கில் இருக்க இந்த 8th எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. இதில் அவங்களே வந்து என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு ஆரோ டயக்ராம் கொடுத்துட்டு இதை வந்து என்ன பண்ண சொல்லியிருக்காங்க? செட் பி, செட் கியூ. அதாவது நம்மளுடைய இந்த ஃபஸ்ட்டு செட் பி அப்படின்னும் இந்த செகண்ட் செட் வந்து கியூ அப்படின்னும் இருக்குது.
இப்போ இந்த செட்டுக்குள்ளே இருக்கிற செட் பில்டர் ஃபார்ம், ரோஸ்டர் ஃபார்ம், டொமைன் அண்ட் ரேஞ்ச் இது எல்லாமே நம்மளை எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஒன் பார்ப்போமா, செட் பில்டர் ஃபார்ம். நம்மளுக்கு இங்கே என்ன இருக்குது, இங்கே 9 இருக்குது. நான் அந்த எக்ஸாம்பிள் சொன்னாலே அதே மாதிரியே 3 - 3 இதை ஸ்கொயர் பண்ணால் 9 வரும். 2 - 2 ஸ்கொயர் பண்ணால் 4 வரும். 5 - 5 பண்ணிங்கன்னா 25 வரும். அப்போ இதை வந்து செட் பில்டர் ஃபார்மில் நம்ம ஈஸியாக எப்படி எழுதலாம் பாருங்கள். ரிலேஷன் ஆர் இது செட் பில்டர் ஃபார்மில் எழுதும் போது நான் சப்போஸ் எக்ஸ் கமா ஒய்னு எலமெண்ட்ஸ் வச்சுக்கிறேன் அப்படின்னா இதில் என்ன சொல்கிறாங்க, எக்ஸ் இஸ் த ஸ்கொயர் ஆஃப் ஒய். கரெக்டாக ஒயில் இருக்க எலமெண்ட்ஸ் வந்து ஸ்கொயர் பண்ணிங்கன்னா அது எக்ஸ் இருக்கணும். அண்ட் ப்ரொவைடட் என்ன சொல்கிறாங்க, எக்ஸ் பிலாங்ஸ் டு த செட் பி அண்ட் ஒய் பிலாங்ஸ் டு த செட் கியூ. கரெக்டாக? அப்போ அந்த 2 எலமெண்ட்டும் அந்தந்த செட்டில் மேப் ஆகணும் அப்படின்றத நம்ம சொல்லிடணும். ஏன்னா இது ரியல் நம்பர்ஸ் அந்த மாதிரி எல்லாம் கிடையாது, இதில் இருக்கிற வேல்யூஸ்க்கு மட்டும்தான். இப்போ அதே மாதிரியே செகண்ட் ஒன் சொல்லுங்கள். செகண்ட் ஒன் என்ன, ரோஸ்டர் ஃபார்மில் எழுதணும். ரோஸ்டர் ஃபார்ம் ரொம்ப ஈஸி இல்லையா, ஜஸ்ட் இருக்கிற வேல்யூவை நம்ம அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். ரோஸ்டர் ஃபார்மில் எழுதும்போது ஃபஸ்ட்டு என்ன வரும் நம்மளுக்கு, 9, 3 அண்ட் இன்னொன்று என்னது 9, -3. அதே மாதிரியே 4, 2. தென் நெக்ஸ்ட் என்னது 4, -2. இங்கே இருக்கிறத இதோட மேப் பண்ணிக்கிட்டோம், இங்கே இருக்கிறத இதோட மேப் பண்ணி எழுதிட்டோம் ரோஸ்டர் ஃபார்ம். இப்போ லாஸ்ட்டாக 25க்கு என்ன இருக்குது, 5 ஒன்று இருக்குது, -5 ஒன்று இருக்குது. ஸோ அப்போ அதே மாதிரி எழுதுவோமா, 25, 5, 25, -5. ஓகேவா? ஸோ நம்மளுடைய செட் பில்டர் ஃபார்ம், ரோஸ்டர் ஃபார்ம் முடிஞ்சிருச்சு. அடுத்தது டொமைன் அண்ட் ரேஞ்ச் கேட்குறாங்க. கரெக்டாக? ஸோ இப்போ இதோட டொமைன் அப்படின்னா நான் என்ன சொன்னேன், மேப்டு எலமெண்ட்ஸ் ஆஃப் ஃபஸ்ட்டு செட். இப்போ இதில் என்னென்ன எலமெண்ட்ஸ் மேப் ஆகிருக்கு, இதில் இருக்கிற இந்த 3 எலமெண்ட்டுமே மேப் ஆகிருக்கு. அப்போ 9, 4, 25 இது 3மே மேப் ஆகிருக்கிறதுனால இது 3மே என்னது நம்மளுடைய டொமைனில் வந்துடும். நெக்ஸ்ட்டு ரேஞ்சில் என்ன இருக்குது பாருங்கள். ரேஞ்சில் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 5, 3, 2 இருக்குது. அப்புறம் என்னது 1 கிடையாது. ஸோ இந்த இடத்துல 1 வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது. அப்போ நம்மளுடைய ரேஞ்ச் என்னென்ன இருக்குது, 5, 3, 2, -2, -3, -5. ஸோ இதுதான் நம்மளுடைய ரேஞ்சு. ஸோ உங்களுக்கு புரியுதா, செட் பில்டர் ஃபார்ம், ரோஸ்டர் ஃபார்ம், டொமைன், ரேஞ்ச். இன்கேஸ் இதில் உங்களுக்கு கோடொமைன் கேட்டிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, கோடொமைன் இஸ் நத்திங் பட் என்னது, நம்மளுடைய கம்ப்ளீட் செட் கியூ எல்லாமே என்னது கோடொமைன் தான். ஸோ அப்போ அந்த கியூ செட் ஃபுல்லாகவே நம்ம கோடொமைன் அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ இப்போ இந்த எக்ஸாம்பிளை வச்சு நம்ம என்ன பார்த்தோம், நம்ம இது வரைக்கும் பார்த்த கான்செப்ட் வந்து நம்மளுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். இப்போ இது வரைக்கும் நம்ம ரிலேஷன்னா என்னன்றதை தெளிவாக பார்த்துட்டோம். இப்போ நம்ம ஃபங்க்ஷனுக்கான டெஃபினிஷன் போகிறோம். நான் உங்களுக்கு ஃபங்க்ஷனுக்கான டெஃபினிஷன் முழுசாக சொல்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஃபங்க்ஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் வச்சுக்கோங்களேன். இப்போ நார்மலாக நீங்கள் ஒரு மிஷின் இருக்குது, ஓகே, ஒரு மிஷின் ஆர் ஒரு ஜூஸர் எது வேணால் எடுத்துக்கோங்க. நீங்கள் சப்போஸ் ஒரு ஜூஸர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது உள்ள நீங்கள் என்ன இன்புட் கொடுக்குறீங்களோ அதோட கரஸ்பாண்டிங் அவுட்புட் தான் வெளியில் வரும். கரெக்டாக? இப்போ இது உள்ள நீங்கள் ஒரு ஆரஞ்சு பழத்தை உள்ளே போட்டிங்கன்னா ஆரஞ்சு ஜூஸ் தான் வெளியில் வரும். இதை நான் சொல்கிற இந்த கான்செப்ட் எல்லாத்துக்குமே ஃபங்க்ஷனுக்கு தான் பொருந்தும், ரிலேஷனுக்கு கிடையாது. ஓகே, ஏன்றதை நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ நீங்கள் ஒரு வாட்டர்மெலன் கொடுத்தீங்கன்னா வாட்டர்மெலன் ஜூஸ் தான் வெளில வரும். ஸோ நம்ம என்ன இன்புட் கொடுக்குறோமோ அதுக்குரிய ஒரு அவுட்புட் வர்றது தான் என்னது, ஃபங்க்ஷன். இது ஏன் மேம் எல்லாத்துக்கும் அப்படி தானே, இன்புட் கொடுத்தா அவுட்புட் வரும். இதில் ஒரு சின்ன ட்ரிக் இருக்குது. நம்ம ரிலேஷன் பார்க்கும்போது நம்மளுடைய ஃபஸ்ட்டு செட், செகண்ட் செட் 2 செட்லேயுமே வந்து என்ன பண்ணலாம், எலமெண்ட்ஸ் விட்டு போயிருக்கலாம், அதாவது மேப் ஆகாமல் இருக்கலாம். கரெக்டாக? நம்ம அப்படி தானே இப்போ முதல் சம் பார்த்தோம். இங்கே பாருங்கள், இதுக்கு முன்னாடி சம்மில் இங்கே பீன்றதில் நம்மளுக்கு என்ன கிடையாது, இதுக்கு எந்த ஒரு மேப்பிங்குமே இல்லை. இன்கேஸ் இந்த மாதிரி பீன்ற எலமெண்ட்டுக்கு எந்த மேப்பிங்காவது இல்லை அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக ஃபங்க்ஷனே கிடையாது. ஸோ ஃபங்க்ஷன் டெஃபினிஷனுடைய ரூல் நம்பர் 1, ஆல் எலமெண்ட்ஸ் ஷுட் பி மேப்டு. ஓகேவா? புரியுதா பாருங்கள், எல்லா எலமெண்ட்ஸும் என்ன ஆகணும், ஷுட் பி மேப்டு, கண்டிப்பாக வந்து மேப் ஆகி இருக்கணும். இது வந்து ஃபங்க்ஷன் டெஃபினிஷனோட ஃபஸ்ட்டு பாயிண்ட். அடுத்தது செகண்ட் பாயிண்ட், இந்த ஆல் எலமெண்ட்ஸ் அப்படின்றது தான் என்ன சொல்லியிருக்காங்க, எவ்ரி எலமெண்ட் ஆஃப் செட் ஏ. ஓகே, அடுத்தது பாயிண்ட்டு, செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, இட் ஷுட் பி மேப்டு யூனிக்லி. அதாவது வந்து ஒரு எலமெண்ட் ஒன்றுத்துக்கு தான் மேப் ஆகிருக்கணும். ஒரே எலமெண்ட் 2த்துக்கு கூட மேப் ஆகிருந்தா அது வந்து கண்டிப்பாக ஃபங்க்ஷன் கிடையாது. ஓகேவா? ஸோ நான் இது எப்படி இருக்கணும் உங்களுக்கு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு செட் எடுத்துக்கிறீங்க.
இப்போ இந்த செட்டில் நான் ஏபிசி அப்படின்னு ஒன்று எடுத்துக்கிட்டேன். அதே மாதிரி இப்போ இதே மாதிரி ஒரு எலமெண்ட் 1 2 3 அப்படின்னு எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஏன்றது ஒரு ஆரஞ்சு பழம். இந்த ஆரஞ்சு பழத்துலேருந்து ஒரு ஆரஞ்சு ஜூஸ் வருது, ஒரு பப்பாயா ஜூஸ் வருது. அப்புறம் இங்கே ஒரு ஜூஸ் வருது, இங்கே ஒரு ஜூஸ் வருதுன்னு வச்சுப்போம். இப்போ இந்த ஏன்ற ஆரஞ்சு பழத்துலேருந்து ஒரு ஆரஞ்சு ஜூஸ் போகுதுன்னு சொன்னால் கரெக்ட். ஆனால் அதே ஆரஞ்சு பழத்துலேருந்து இன்னொரு ஜூஸ் வருதுன்னு சொன்னால் இது ஃபங்க்ஷனில் நாட் பாசிபிள். பிகாஸ் நான் என்ன சொன்னேன், மேப்டு யூனிக்லி. இங்கே இருக்கிற ஒரு எலமெண்ட்டுக்கு ஒரு மேப்பிங் தான் இருக்கணும். இந்த மாதிரி 2 மேப்பிங் இருந்தால் இது ஃபங்க்ஷன் கிடையாது. ரூல் நம்பர் 1 தெளிவாக புரியுதா உங்களுக்கு? இப்போ இதே மாதிரியே இன்னொரு ஃபங்க்ஷன் நீங்கள் எடுத்துக்கிறீங்க. இதில் ஒரு எலமெண்ட் விட்டு போயிடுச்சு. 1 2 3 இருக்குது, ஏக்கு மேப்பிங் இருக்குது, சிக்கு மேப்பிங் இருக்குது. ஆனால் இங்கே பிக்கு மேப்பிங் இல்லை. இங்கே நம்ம செகண்ட் செட்டை பற்றி கவலைப்படவே மாட்டோம். ஃபங்க்ஷன் ஒன்லி ஸ்பீக்ஸ் அபவுட் இன்புட். இந்த இடத்துல இன்புட்டுன்றது யார்? ஃபஸ்ட்டு செட்டு. அப்போ இதில் ஒரு எலமெண்ட் விட்டு போயிருந்தாலும் இது ஃபங்க்ஷன் கிடையாது. ஓகேவா? உங்களுக்கு தெளிவாக புரியுதா பாருங்கள். இப்போ இதே செட்டை நான் இன்னொரு மாதிரி எழுதுகிறேன், பட் அது ஃபங்க்ஷன் தான். ஸோ அதை நீங்கள் ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கிங்க. பாருங்கள், இப்போ வந்து 1 2 3 4 இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஏன்ற எலமெண்ட் 1ஓட மேப் ஆகிருக்கு, பீன்ற எலமெண்ட் 1ஓட மேப் ஆகிருக்கு, சீன்ற எலமெண்ட் 3ஓட மேப் ஆகிருக்கு. இப்போ இது வந்து ஆக்சுவலி ஃபங்க்ஷன்னு சொல்கிறேன். இது 2 போயிருக்கே மேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கான்செப்ட் நல்லா பிடிச்சிக்கோங்க. நம்மளோட கான்செப்ட் என்ன? ஆல் எலமெண்ட்ஸ் ஷுட் பி மேப்டு. ஏபிசி ஓகே, ஃபஸ்ட்டு கண்டிஷன் ஓகே, எல்லா எலமெண்ட்டும் மேப் ஆகிருக்கு. மேப்டு யூனிக்லி அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு எலமெண்ட் ஒன்றுத்து கூட மேப் ஆகிருக்கணும். அப்போ ஏ ஒரு எலமெண்ட் கூட தான் மேப் ஆகிருக்கு, பி ஒரு எலமெண்ட் கூட, சி ஒரு எலமெண்ட் கூட. அப்போ மேப்டு யூனிக்லின்றது கரெக்ட். இங்கேயே அது ஆகலை, ஒரு எலமெண்ட் 2 எலமெண்ட் கூட இருக்குது. ஸோ சிங்கிள் இன்புட் ஷுட் கிவ் சிங்கிள் அவுட்புட். இங்கே 2 இடத்துலையுமே சிங்கிள் இன்புட் சிங்கிள் அவுட்புட். இந்த அவுட்புட் சேமாக வருது சேமாக வரல அதை பற்றிலாம் பிரச்சனை இல்லை. நான் ஆரஞ்சு கொடுத்தேன், ஆரஞ்சு ஜூஸ் வந்துருச்சு. மறுபடியும் ஆரஞ்சு கொடுத்தேன், ஆரஞ்சு ஜூஸ் வந்துருச்சு. வந்துட்டு போட்டுமே பிரச்சனை இல்லையே, 2 ஆரஞ்சு இருக்கிறதுனால வந்துச்சு. ஆனால் ஒரே ஆரஞ்சு வெவ்வேறு ஜூஸ் கொடுக்கலாமா? அது பாசிபிள் இருக்கா? ஸோ நீங்கள் அதை அப்படி ஞாபகம் வச்சுக்கணும். எவ்ரி எலமெண்ட் ஆஃப் செட் ஏ ஹேஸ் ஒன் அண்ட் ஒன்லி இமேஜ் இன் செட் பி. இங்கே இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் ஒரு இமேஜ் இங்கே இருக்கணும், எல்லா எலமெண்ட்டுக்கும் இருக்கணும். ஸோ அந்த கண்டிஷனுடைய ஸ்பிளிட்டப் இதுதான். ஸோ இப்போ இந்த ஒரு சின்ன விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரிலேஷன்ஸ்க்கும் ஃபங்க்ஷன்ஸ்க்குமான டிஃப்ரென்ஸ் ரொம்ப தெளிவாக புரியும். ரிலேஷன்ஸில் அகைன் ஐம் ரிப்பீட்டிங், எக்ஸ்ட்ரா எலமெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு செட்டில் இருக்கலாம். ஃபஸ்ட்டு செட்டில் எக்ஸ்ட்ரா எலமெண்ட்ஸ் இருக்கிறதுக்கான பாசிபிள் ரிலேஷனுக்கு உண்டு. பட் ஃபங்க்ஷனில் இங்கே எந்த எலமெண்ட்ஸையும் நம்ம என்ன பண்ணக்கூடாது? விடவே கூடாது. அந்த மாதிரி விட்டால் அது ஃபங்க்ஷனே கிடையாது. ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப் ஓவர். அடுத்தது செகண்ட் என்ன சொல்கிறோம்? ஒவ்வொரு எலமெண்ட்டும் ஒரு அவுட்புட் தான் கொடுத்துருக்கணும். ஒரே எலமெண்ட் 2 அவுட்புட் கொடுத்தா அது கிடையாது. ஸோ உங்களுக்கு இன்னொரு டேர்ம்ஸில் இதை சொல்லணும் அப்படின்னா சிங்கிள் இன்புட் கிவ்ஸ் சிங்கிள் அவுட்புட். ஓகேவா? ஒரு சிங்கிள் எலமெண்ட் கொடுத்தா சிங்கிள் அவுட்புட். அவுட்புட் சேமாக இருக்கலாம், பிரச்சனை இல்லை. பட் ஒரு இன்புட்லேருந்து 2 அவுட்புட் போகக்கூடாது. ஸோ உங்களுக்கு டிஃப்ரெண்ட் கான்டெக்ஸ்டில் இது ரொம்ப ஈஸியாக சொல்லிட்டேன். ஸோ இப்போ இதுக்கப்புறம் நம்ம இதுலேயே வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த ஃபங்க்ஷன்ஸ்லேயே டொமைன், ரேஞ்ச், கோடொமைன் இது 3த்தையும் நம்ம தெளிவாக பார்த்துடலாம். ஓகேவா? இப்போ இந்த ஃபங்க்ஷனோட டெஃபினிஷன் உங்களுக்கு புரிஞ்சிருச்சுல்ல? இப்போ நெக்ஸ்ட்டு வந்து டொமைன். இப்போ டொமைன் அப்படின்னு வரும்போது ஒரு சிம்பிள் லாஜிக். நம்ம ரிலேஷனில் என்ன சொன்னோம்? ஃபஸ்ட்டோடைய மேப்டு எலமெண்ட்ஸ், அதாவது மேப்டு எலமெண்ட்ஸ் ஆஃப் ஃபஸ்ட்டு செட். இப்போ தான் ஃபங்க்ஷனில் எல்லா எலமெண்ட்டுமே மேப் ஆகணும்னு சொல்லிட்டாங்களே. அப்போ ஃபங்க்ஷனுடைய டொமைனுடைய இன்புட் எப்படி இருக்கும்? ஆல் எலமெண்ட்ஸ் ஆஃப் ஃபஸ்ட்டு செட். புரியுதா பாருங்கள்? டொமைனோடது எப்படி இருக்கும்? ஆல் எலமெண்ட்ஸ் ஆஃப் ஃபஸ்ட்டு செட். ஏன் வந்து ஃபஸ்ட்டு செட்டோட எல்லா எலமெண்ட்ஸும் சொல்கிறோம்? பிகாஸ் ஃபங்க்ஷனில் டொமைன் ஆஃப் ஃபங்க்ஷன் அப்படின்னு வரும்போது ஒரு எலமெண்ட்டு கூட நம்ம ஃபஸ்ட்டு செட்டில் விட மாட்டோம். விட்டால் அது ஃபங்க்ஷனே கிடையாது. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு செட்டுடைய எல்லா எலமெண்ட்ஸும் டொமைன். ஓகே, அடுத்தது ரேஞ்ச் ஆஃப் ஃபங்க்ஷன் என்ன? ரேஞ்சோட கான்செப்ட் சேம் தான், அதே ஆன்சர் தான். மேப்டு எலமெண்ட்ஸ் ஆஃப் செகண்ட் செட். நம்ம ரிலேஷனில் என்ன சொன்னோமோ அதே தான். மேப்டு எலமெண்ட்ஸ் ஆஃப் செகண்ட் செட் தான் என்னது? நம்மளுடைய ரேஞ்ச். அப்போ கோடொமைன் என்ன? கோடொமைன் சேம், ஆல் எலமெண்ட்ஸ் ஆஃப் செகண்ட் செட். ஓகேவா? ஆல் எலமெண்ட்ஸ் ஆஃப் செகண்ட் செட் வந்து சேம். ஸோ
ஸோ இப்போ ஒன்லி திங் டொமைன் மட்டும் என்ன மாறி இருக்கு, நம்ம ரிலேஷனில் சொல்லும் போது மேப்டு எலமெண்ட்ஸ்னு சொன்னோம். இங்கே ஃபங்க்ஷனில் மேப் ஆகாத எலமெண்ட்டே கிடையாது. ஸோ அதனால ஆல் எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ டொமைன், ரேஞ்ச் அண்ட் கோடொமைன் இந்த மூணும் வந்து ஃபங்க்ஷனுக்கு உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ என்னுடைய அகைன் ஒரு ரெக்வெஸ்ட் என்ன அப்படின்னா, இது வரைக்கும் உங்களுக்கு ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் நல்லா தெளிவாக புரிஞ்சிருக்கு மேம் அப்படின்னா மட்டும் நீங்கள் இந்த டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் கண்டினியூ பண்ணுங்கள். பிகாஸ் இதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து கான்செப்ட்ஸ் ஆட் ஆக அந்த டெஃபினேஷன்ஸ் அந்தோட கான்செப்ட் வந்து உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் ஒன்ஸ் அகெயின் அதை ஒரு நல்ல நோட் பண்ணி தெளிவாக புரிஞ்சதுக்கப்புறம் இந்த டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். இப்போ ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் நம்ம டைப்ஸ் என்ன பார்க்க போகிறோம்னா ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன். ஐடென்டிட்டின்ற வேர்டே நம்மளுக்கு என்ன மீன் பண்ணுது அப்படின்னா சேம் அப்படின்றது தான் மீன் பண்ணுது. கரெக்டாக? அப்போ என்ன அர்த்தம், நம்மளுடைய இன்புட்டும் அவுட்புட்டும் வந்து எப்படி இருக்கும், சேமாக இருந்தால் அதுதான் வந்து என்னது ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன். சே சப்போஸ் இப்போ y இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். புரியுதா பாருங்க, ஏன் y f of x ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு சொல்கிறேன். நம்ம எக்ஸுக்கு என்ன வேல்யூ கொடுக்குறோமே அதுவே ஒய்க்கு வந்தால் தான் அது வந்து என்னன்னு சொல்லுவோம், நம்ம ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இதை நீங்கள் ஒரு கிராஃபில் பிளாட் பண்ணணும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொரு டைம் வந்து நம்ம ஃபங்க்ஷன்ஸோட டைப்ஸ் பார்க்கும்போதும் நம்ம அதை என்ன பண்ண போகிறோம், கிராஃபில் பிளாட் பண்ண போகிறோம். ஸோ அப்போ எக்ஸோட வேல்யூ 0வாக இருந்தால் ஒய்யோட வேல்யூ 0. கரெக்டாக? எக்ஸுக்கு 1னா ஒய்க்கும் 1, எக்ஸுக்கு 2னா ஒய்க்கு 2. அதே மாதிரி நீங்கள் எக்ஸுக்கு -1 கொடுக்குறீங்க அப்படின்னா ஒய்க்கும் -1, -2, -3. இதுதான் வந்து என்னது நம்மளுடைய ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன். ஸோ அப்போ ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன் அப்படின்றது என்ன இருக்குது, y இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். புரியுதா? சரி, இப்போ நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, ஒவ்வொரு தடவை நம்ம ஃபங்க்ஷன் படிக்கும் போது நம்ம 3 திங்ஸ் படிப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கிராஃப். இந்த கிராஃப் வந்து உங்களுக்கு நிறைய இடத்துல டயக்ராமை பார்த்தே நம்ம வந்து ரேஞ்ச் சொல்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம என்னென்ன பார்ப்போம், கிராஃபு, டொமைன் அண்ட் ரேஞ்சு. இது வந்து ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு ஃபங்க்ஷன்லேயும் இந்த 3 விஷயமும் நம்மளுக்கு தெளிவாக புரியும். ஓகே, இப்போ நம்ம கிராஃப் வரைஞ்சாச்சு. இதிலேருந்தே நம்ம சொல்லிடலாம் நம்மளுடைய டொமைன் என்னது, டொமைன் வந்து ஆல் வேல்யூஸ் ஆஃப் எக்ஸ் வருது. கரெக்டாக? ஸோ இப்போ இந்த இடத்துல டொமைன் ஆஃப் த ஃபங்க்ஷன் எஃப் அப்படின்றது என்னது, ரியல் நம்பர்ஸ். நம்மளுடைய எல்லா ரியல் நம்பர்ஸுமே டொமைனில் வந்துடுது. இங்கே பாருங்கள் 0, 0.5, 1, 1.5 என்ன நம்பர்ஸ் கொடுத்தாலும் சரி அதோடைய வேல்யூ என்ன வருது, அதே ஒய் தான் வருது. அப்போ டொமைன் வந்து ரியல் நம்பர்ஸ் அப்படின்னா நம்மளுடைய ரேஞ்சும் என்னது, ரேஞ்ச் ஆஃப் திஸ் ஃபங்க்ஷனும் வந்து என்னது, ரியல் நம்பர்ஸ். ஓகேவா? ஸோ டொமைன் அண்ட் ரேஞ்ச் ரெண்டுமே வந்து ஆல் ரியல் நம்பர்ஸ் ஃபார் ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன். இப்போ நெக்ஸ்ட்டு கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் பார்க்க போகிறோம். இந்த கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் அப்படின்றது இது ஒரு டைப் ஆஃப் பாலினாமியல் ஃபங்க்ஷன். ஸோ நான் நெக்ஸ்ட்டு பாலினாமியல் சொல்லும் போது உங்களுக்கு இந்த கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷனும் வந்து ஜஸ்ட் ஒரு டேர்ம் சொல்வேன். பட் இது ஒரு டைப் ஆஃப் பாலினாமியல் ஃபங்க்ஷன். எப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துக்கிறீங்க, y இஸ் ஈக்குவல் டு 3. ஓகேவா? இந்த இடத்துல இது இப்படி எழுதிக்கும், y இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3. நீங்கள் எக்ஸுக்கு என்ன வேல்யூ கொடுத்தாலும் உங்களுடைய ஆன்சர் வந்து என்ன தான் வரும், 3 தான் வரும். இது ஏன் மேம் அப்படி வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்மளுடைய ஃபங்க்ஷன் எடுத்துக்கோங்களேன். சப்போஸ் இதே மாதிரி நான் இப்போ ஒரு கிராஃப் வரைகிறேன். எக்ஸுக்கு வந்து நீங்கள் 0 கொடுக்குறீங்க, எக்ஸுக்கு 0 கொடுத்தாலும் ஒய்க்கு 3, எக்ஸுக்கு 1 கொடுக்குறீங்க 3, 2 கொடுக்குறீங்க 3, -1 3. ஸோ ஆல் வேல்யூஸ் நம்மளுக்கு என்ன வருது, நம்மளுடைய y ஈக்குவல் டு 3ன்றது என்னது, கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. ஸோ இதை 3 ஆர் நம்ம என்ன சொல்லுவோம், டேர்ம் வந்து சி அப்படின்னு சொல்லுவோம், கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன். ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஃபங்க்ஷனை ஜென்ரலாக எழுதுனா எப்படி எழுதுவோம், y இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சி விச் இஸ் அ கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன். ஸோ இப்போ இந்த இடத்துல டொமைன் நம்மளுக்கு என்னது, அதாவது நம்மளோட இன்புட். டொமைன்னா என்னது, இன்புட். அப்போ டொமைன் ஆஃப் திஸ் ஃபங்க்ஷன் அப்படின்றது என்னது, நம்மளுடைய ரியல் நம்பர்ஸ். கரெக்டாக? பிகாஸ் எல்லா வேல்யூஸும் உங்களுக்கு இங்கே வரும். ஆனால் நம்மளுடைய ரேஞ்ச் என்னது, ரேஞ்ச் ஆஃப் திஸ் ஃபங்க்ஷன் வந்து கான்ஸ்டன்ட். அந்த சீன்ற கான்ஸ்டன்ட் மட்டும்தான் என்னது, நம்மளுடைய ரேஞ்ச். புரியுதா பாருங்க, இது ஏன் நான் செட்டுக்குள்ளே போட்டிருக்கேன், பிகாஸ் இட் இஸ் அ சிங்கிள் வேல்யூ. அதனால நம்ம ரேஞ்ச் எழுதும்போது செட்டில் எழுதியிருக்கோம். இது வந்து ஆல் ரியல் நம்பர்ஸ்ன்றதுனால கேபிட்டல் ஆர் கொடுக்குறோம். ஸோ எனி வேல்யூஸ் நீங்கள் கொடுத்தாலும் உங்களுடைய ரேஞ்ச், அதாவது ஒய் என்ன கிடைக்க போகுது, ஒன்லி த கான்ஸ்டன்ட் டேர்ம்.
ஸோ இது வந்து நம்மளுடைய கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன். இப்போ நம்ம எக்ஸாக்ட் பாலினாமியல் ஃபங்க்ஷன் பார்க்க போகிறோம். ஓகே, பாலினாமியல் ஃபங்க்ஷன் அப்படின்றதுக்கான ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஜென்ரல் டேர்ம் புரிஞ்சுக்கோங்க. இப்போ பி ஆஃப் எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா ஏஎன், அதாவது ஃபஸ்ட்டு டேர்ம் எக்ஸ் டு த பவர் என் ப்ளஸ் கீழே வந்தீங்க அப்படின்னா என்ன வரும் ஏஎன் மைனஸ் ஒன் எக்ஸ் டு த பவர் என் மைனஸ் ஒன். இது இப்படியே போயிட்டே இருந்தால் லாஸ்ட்டில் நம்மளுக்கு என்ன இருக்கும் ஏ டூ எக்ஸ் ஸ்கொயர், தென் நெக்ஸ்ட் என்ன இருக்கும் ஏ ஒன் எக்ஸ் ப்ளஸ் நம்மளுக்கு என்ன இருக்கும் ஏ நாட். இதுதான் என்னது நம்மளுடைய பாலினாமியல் டேர்ம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதில் என்ன கண்டிஷன்ஸ் நம்மளுக்கு என்ன இருக்கும் என் பிலாங்ஸ் டு த ஹோல் நம்பர்ஸ். பிகாஸ் என் என்ன இருக்கலாம் 0 வரைக்கும் தான் இருக்கலாம், 0.5 1.2லாம் நம்ம டேர்மில் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸில் எழுத முடியாது. ஸோ 0ல் ஆரம்பித்து என் வரைக்கும் இருக்கிறது தான் பாலினாமியல் டேர்ம்ஸ். அண்ட் இந்த இடத்துல நம்ம கொடுக்குறோம் இல்லையா ஏஐ அப்படின்ற டேர்ம்ஸ் வந்து ரியல் நம்பர்ஸாக இருக்கலாம். அதாவது இந்த வேல்யூஸ் இருக்குல்ல, இங்கே 0.5, இங்கே 1/2, இங்கே 9/2 என்ன வேணால் இருக்கலாம். இந்த வேல்யூஸ் ஏன்ற வேல்யூ என்ன வேணால் இருக்கலாம். இந்த நம்பர்ஸ் மட்டும் நம்மளுக்கு ஹோல் நம்பர்ஸில் இருக்கணும். அண்ட் ஒரே ஒரு கண்டிஷன் என்ன, ஏஎன் நாட் ஈக்குவல் டு 0. ஸோ இதுதான் என்னது நம்மளுடைய கண்டிஷன். ஓகே, ஸோ இப்போ இதுதான் வந்து ஆக்சுவல் பாலினாமியல் டேர்ம். இப்போ நான் உங்களுக்கு கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷனை பாலினாமியல்னு சொன்னேன். ஏன் சொன்னேன் நான் சொல்லட்டுமா? இப்போது இந்த இடத்துல பாருங்கள், உங்களுக்கு எக்ஸுன்ற டேர்ம் வந்து 0ன்னு வச்சுக்கோங்க, இது எல்லாமே 0 ஆகிடும். அப்போ பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஏ நாட் அப்படின்னு இருக்கும். கரெக்டாக பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ நாட். ஏ 0ன்றது என்ன அர்த்தம், அது ஒரு கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன். ஸோ அதனால தான் கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் இஸ் அ டைப் ஆஃப் அ பாலினாமியல் ஃபங்க்ஷன்னு சொன்னேன். கரெக்டாக இந்த டேர்ம்ஸ் எல்லாமே போயிடும், இந்த ஒரே ஒரு டேர்ம் இருக்கும். இது ஒரு வேல்யூ, சிங்கிள் வேல்யூ வித்தவுட் எக்ஸ். இட் இஸ் ஆக்சுவலி என்னது ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ. ஸோ 3ஓ 9ஓ 7/2ஓ எனி கான்ஸ்டன்ட் வேல்யூஸ் இருக்கும். அப்போ இந்த ஃபங்க்ஷன் என்ன பேர் சொல்லுவோம் நம்ம, இதை வந்து கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். கரெக்டாக இப்போ அதே மாதிரியே நெக்ஸ்ட்டு இந்த டேர்ம்ஸ்லாம் போயிடுச்சு, எனக்கு எக்ஸ் மட்டும் இருக்குது அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனுக்கு பேர் என்ன? சரி, இப்போ பாருங்கள், பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு a1x ப்ளஸ் கான்ஸ்டன்ட். இந்த ஃபங்க்ஷனுக்கு பேர் என்னது லீனியர். இதுக்கு பேர் வந்து லீனியர் பாலினாமியல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போ இந்த லீனியர் பாலினாமியலுக்கு ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் வச்சு நம்ம சம்ஸ் பார்த்துருவோமா? அதுக்கப்புறம் குவாட்ராட்டிக் போகலாம். எக்ஸாம்பிள் பாருங்கள், இப்போ 2x ப்ளஸ் 3 இதுதான் வந்து என்னுடைய ஃபங்க்ஷன் வச்சுக்கோங்க. ஓகேவா? என்னோட பி ஆஃப் எக்ஸ் ஃபங்க்ஷன் வந்து 2x ப்ளஸ் 3ன்னு இருக்குது. இப்போ இதுக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, நீங்கள் ஒன்லி வந்து இந்த கிராஃப் வந்து நீங்கள் அழகாக ஈக்குவலாக பிளாட் பண்ணிங்கனாலே போதும். பாருங்கள், இப்போ வந்து இதை வந்து நான் y ஈக்குவல் டு 2x ப்ளஸ் 3ன்னு எடுத்துக்கிறேன். இப்போ நான் எக்ஸுக்கு 0 போட்டால் y என்ன வரும் 3 வரும். ஸோ இப்போ எக்ஸுக்கு 0 yக்கு 3 இந்த டேர்ம் வச்சுக்கோங்க. அடுத்தது பாருங்கள், yக்கு நான் 0 போடுறேன். yக்கு 0 போட்டால் எக்ஸுக்கு என்ன வரும் -3/2. உங்களுக்கு புரியுதா? yக்கு 0 போட்டால் 2x ப்ளஸ் 3 இருக்கும். இது இந்த பக்கம் போச்சுன்னா -3. ஸோ அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன, -3/2 இஸ் நத்திங் பட் -1.5. ஸோ இதுதான் வேல்யூ. அப்போ நம்மளுடைய கிராஃப் இந்த 2x ப்ளஸ் 3ன்ற லீனியர் பாலினாமியல் எப்படி போகும் பாருங்கள். இது வச்சுக்கோங்க -1.5. ஸோ இதுதான் வந்து y ஈக்குவல் டு 2x ப்ளஸ் 3. புரியுதா? நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இதை வச்சு ஃபஸ்ட்டு ஒரு கிவன் ஃபங்க்ஷன் ஒரு லீனியர் பாலினாமியல் கொடுத்தாங்கன்னா இதை வச்சு நம்ம அழகாக ஒரு கிராஃப் பிளாட் பண்ணிட்டோம். இப்போ இதில் அப்போ ஃபஸ்ட்டு டொமைன் சொல்லுவோமா? அதாவது டொமைன் என்ன அர்த்தம், நம்மளுடைய எக்ஸு. அப்போ இந்த இடத்துல எக்ஸ் வந்து பிலாங்ஸ் டு ஆல் ரியல் நம்பர்ஸ். எக்ஸுக்கு ஏதாவது வேல்யூ கொடுக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி ஏதாவது இருக்கா? 0 கொடுக்கலாம், 1 கொடுக்கலாம், 2 கொடுக்கலாம், வாட் எவர் நம்பர்ஸ், ஆல் ரியல் வேல்யூஸ் applicable to x. ஸோ அப்போ எக்ஸோட வேல்யூ என்னது நம்மளுக்கு ஆல் ரியல் வேல்யூஸ். அதே மாதிரியே ஒய்க்கு பார்த்தீங்கன்னா என்ன வேல்யூ கொடுத்தாலும் ஒரு ஆன்சர் வருது. ஓகேவா? இது ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு அடுத்து ஒரு சம் வரும்போது தெரியும். அங்கே 1/xன்னு வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், எக்ஸுக்கு 0 கொடுக்கக்கூடாது. ஏன்னா 1/0 இன்ஃபினிட்டி நாட் பாசிபிள்.
ஸோ அதனால் ஒரு சில கண்டிஷன்ஸில் நம்மளுக்கு ஒரு சில டேர்ம்ஸ் கொடுக்கவே கூடாதுன்னு வரும். அது சம் வரும்போது உங்களுக்கு புரியும். ஸோ இப்போ தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. எந்த வேல்யூ கொடுத்தாலும் எனக்கு ஒரு ஆன்சர் கிடைக்குது. அப்போ அந்த கிடைக்கிற ஆன்சரும் என்னது? நம்மளுடைய ரியல் நம்பர்ஸ் தான். அப்போ நம்மளுடைய ரேஞ்ச் ஒய் அப்படின்றது என்ன அர்த்தம்? ரியல் நம்பர்ஸ். ஸோ மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி. ஓகேவா? ஆர் ஒய் பிலாங்ஸ் டு ரியல் நம்பர்ஸ். ஸோ இதுதான் என்னது? பாலினாமியலோட லீனியர் பாலினாமியல். ஸோ ஏற்கனவே நம்ம கான்ஸ்டன்ட் பார்த்துட்டோம். ஒரு சிங்கிள் லைன் கிராஃபு அண்ட் அதோட டொமைன் ரேஞ்ச். இப்போ லீனியர் பாலினாமியல் பார்த்துட்டோம். இதுவும் என்னது? நம்மளுக்கு ஃபஸ்ட்டு வந்து வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்குறோம். நமக்கு ஒரு கிராஃப் கிடைக்குது. இப்போ இந்த கிராஃப்லேருந்து எக்ஸு ஒய், அதாவது டொமைன்னா என்ன, ரேஞ்ச்னா என்ன, அது பார்த்தாச்சு. சரி, இப்போ இதே பாலினாமியலில் நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் போவோமா? இந்த டேர்ம் வரைக்கும் இருக்கிறத எடுத்துப்போமா? அதான் இதெல்லாம் 0 ஆயிடுச்சு. பட் எனக்கு இதிலேருந்து இருக்குது அப்படின்னா அந்த ஈக்குவேஷன் பேர் என்ன சொல்வோம்? ax² + bx + c சொல்லலாமா? இது என்ன ஈக்குவேஷன்? இது குவாட்ராட்டிக். கரெக்டாக? டு த பவர் 2ல் இருந்தால் அது குவாட்ராட்டிக், 1ல் இருந்ததுன்னா லீனியர். கரெக்டாக? 3ல் இருந்தால் கியூபிக். இதான் லாஜிக். ஓகே, இப்போ இந்த குவாட்ராட்டிக் பாலினாமியல் அப்படின்னா அப்போது நாம் டொமைன் ரேஞ்ச் எப்படி கண்டுபிடிக்கிறது, கிராஃப் எப்படின்றத பார்ப்போம். இதெல்லாம் உங்களுக்கு இவ்வளோ டீட்டெயிலாக நம்மளுக்கு டெக்ஸ்ட் புக்கில் கொடுத்துருக்க மாட்டாங்க. பட் உங்களுக்கு சம்ஸ் சால்வ் பண்ண இந்த கான்செப்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ அதனால தான் நான் ஒவ்வொன்றுமே வந்து உங்களுக்கு கிராஃபாக வரைஞ்சி காமிக்கிறேன். ஸோ இதெல்லாம் நீங்கள் நல்லா க்ளீனாக வந்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ குவாட்ராட்டிக் பாலினாமியல் பாருங்கள். ஃபஸ்ட்டு குவாட்ராட்டிக்கில் 2 கான்செப்ட் நம்மளுக்கு இருக்குது. ஃபஸ்ட்டு என்ன கான்செப்ட் அப்படின்னா, இந்த முன்னாடி இருக்கிற ஏ வந்து பாசிட்டிவாக இருக்கா நெகட்டிவாக இருக்கா. ஸோ அதை வந்து நம்ம 2ஆக பிரிக்கிறோம். ஓகேவா? இஃப் த ஏ இஸ் கிரேட்டர் தேன் 0, இங்கே இருக்கிற வேல்யூ இந்த குவாட்ராட்டிக் வந்து 0வை விட கிரேட்டராக இருந்தது அப்படின்னா நம்மளோட பேரபோலா கிராஃப் எப்படி திரும்ப போகும்? இந்த மாதிரி இருக்கும். புரியுதா? ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய ஒய் மினிமம். ஓகே, இந்த வேல்யூ தான் வந்து மினிமம் வேல்யூ. ஏ கிரேட்டர் தென் 0வாக இருந்தால், அதாவது இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் பாசிட்டிவில் உங்களுக்கு கிராஃப் கொடுக்கும். இன்கேஸ் இதே ஈக்குவேஷனில் ax² + bx + cன்னு இருந்தால் நம்மளுக்கு ஏ வந்து நெகட்டிவில் இருக்குது இல்லையா? அப்போ அந்த நெகட்டிவில் இருக்கும்போது நம்மளுடைய கிராஃப் வந்து எப்படி இருக்கும்? கிராஃப் இந்த மாதிரி போகும். ஸோ அப்போ என்ன அர்த்தம்? இதுதான் நம்மளுடைய ஏ லெஸ் தென் 0 அப்படின்ற கிராஃப். அப்போ ஏ கிரேட்டர் தென் 0 இருக்கும்போது நமக்கு டொமைன் அண்ட் ரேஞ்ச் வேறு மாதிரி வரும். ஏ லெஸ் தென் 0ன்னு இருக்கும்போது வேறு மாதிரி வரும். ஓகே மேம், இப்போ இங்கே ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்து உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக சொல்லிட்டேன். பட் இங்கே நம்ம எக்ஸாம்பிள் எடுத்தால் சொல்யூஷன் சால்வ் பண்ணணும், டிஸ்கிரிமினன்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ ஸ்ட்ரைட்டாக நான் இந்த ஃபார்முலா வச்சு உங்களுக்கு ஐடியா மட்டும் கொடுக்குறேன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸில் ஜேஇ சம் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு இது என்னென்ன மாதிரியான கொஷின்ஸ் வரும்னு சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இதில் என்ன பண்ணுவோம்? டிஸ்கிரிமினன்ட் இஸ் ஈக்குவல் டு b² - 4ac. இது நமக்கு தெரியும். கரெக்டாக? பிகாஸ் நமக்கு என்னது? இதோடைய ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷனில் இது வந்துடும். ஸோ b² - 4ac தெரிஞ்சது. எக்ஸில் நீங்கள் எனி வேல்யூஸ் கொடுக்கலாம். கரெக்டாக? ஆல் ரியல் நம்பர்ஸ் நீங்கள் வேல்யூஸ் கொடுக்கலாம். ஸோ நம்மளுடைய டொமைன் எக்ஸ் வந்து பிலாங்ஸ் டு ரியல் நம்பர்ஸ். ஆனால் நம்மளோட ஒய் என்ன கிடைக்கும் நம்மளுக்கு? ஒய் பிலாங்ஸ் டு எப்படி இருக்குது பாருங்கள், -d divided by 4a to infinity. ஓகேவா? இந்த -d/4aன்றது இங்கே என்ன அர்த்தம்? நம்மளுக்கு நம்ம இந்த ஈக்குவேஷனை வச்சு கண்டுபிடிக்கிற டிஸ்கிரிமினன்ட் டிவைடட் பை 4a ஒரு வேல்யூ இருக்கும் இல்லையா? அந்த வேல்யூலேருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் நம்மளுக்கு இந்த ஒய்க்கான பாசிபிள் வேல்யூஸ் இருக்குது. அதாவது இதிலேருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் நம்மளுக்கு ஒய்க்கான பாசிபிள் வேல்யூஸ் வந்து நம்மளுக்கு இருக்குது அப்படின்னு தெரியுது. ஓகேவா? இப்போ அதே மாதிரி நெக்ஸ்ட் போவோமா? ஏ வந்து லெஸ் தென் 0 அப்படின்னு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. லெஸ் தென் 0வாக இருந்தால் அதே மாதிரியே நம்ம என்ன பண்ணுவோம்? டிஸ்கிரிமினன்ட் தான் எடுத்துப்போம். ஆனால் இந்த இடத்துல நம்மளுக்கு டிஸ்கிரிமினன்ட் சொல்லும் போது என்ன மாதிரியான ரேஞ்ச் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, டொமைன் வந்து அதே ரியல் நம்பர்ஸ். ஆனால் இந்த இடத்துல நம்மளுக்கு ரேஞ்ச் எப்படி வரும்னு தெரியுமா? நம்மளுடைய -∞, அதாவது ஒய் வந்து கீழே வருது. ஸோ -∞ to -d/4a. ஓகேவா? ஸோ இங்கே வந்து கீழே கிராஃப் இருக்கிறதுனால -∞ இருக்குது. இது கிராஃப் மேலே வர்றதுனால நம்மளுக்கு +∞ வருது. ஸோ இந்த 2 டிஃப்ரென்ஸ் தான் நம்மளுக்கு என்னது? நம்மளுடைய குவாட்ராட்டிக் பாலினாமியல் இதில் இருக்கும்.
ஓகே. ஸோ இப்போ பாலினாமியலில் நான் கான்ஸ்டன்ட், லீனியர் பார்த்தாச்சு. அடுத்து குவாட்ராட்டிக் முடிஞ்சாச்சு. அடுத்தது நம்ம புக்கில் கொடுத்துருக்கிற ஒரு எக்ஸாம்பிளான கியூபிக் பாலினாமியல். அது எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் பாருங்கள். கியூபிக் பாலினாமியலில் ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் இப்போ பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் கியூப் அப்படின்னு ஃபங்க்ஷன் கொடுக்குறாங்க. ஓகே, அப்போ நம்ம இது வந்து ஒய் ஈக்குவல் டு அப்படின்னு எடுத்துக்கலாமா? ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் கியூப், எக்ஸுன்றது நம்மளோட இன்புட், ஒய்ன்றது அவுட்புட். அப்போது இதில் வந்து நீங்கள் இப்போ என்ன சொல்வீங்க அப்படின்னா, இப்போ பி ஆஃப் -1 அப்படின்னா ஆன்சர் -1. பி ஆஃப் -2 அப்படின்னா நம்மளுக்கு என்ன வரும்? -8. இன்கேஸ் பி ஆஃப் +2 எடுத்துக்கிட்டிங்கன்னா 8. பி ஆஃப் 0ன்றது 0. கரெக்டாக? ஸோ நம்ம இன்புட் என்ன வேல்யூஸ் கொடுக்குறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி கியூப் நம்பர்ஸ் நமக்கு வரும். அப்போது இதோட கிராஃப் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நம்மளுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? 0க்கு 0, 1க்கு 1. கரெக்டாக? -1 இருந்தால் -1. நெக்ஸ்ட் பாருங்கள், 2க்கு என்ன வரும்? 2க்கு 8. இங்கே -2க்கு -8. ஸோ அப்போ நம்மளுடைய இந்த கிராஃப் எப்படி இருக்கும் உங்களுக்கு? டு த டைன் லோவரில் இருந்து இங்கேருந்து நம்மளுக்கு என்ன ஆகும் பாருங்கள், மேலே இந்த வேல்யூஸ் வழியாக போகும். ஸோ இப்போ இதுதான் என்னது? நம்மளுடைய y இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் கியூப்ன்ற கிராஃப். ஓகேவா? ஸோ நம்ம என்ன வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறோமோ அதுக்குரிய கிராஃப் கிடச்சிருச்சு. அப்போ இதில் கிராஃப் முடிஞ்சுது. நெக்ஸ்ட் வந்து டொமைன் அண்ட் ரேஞ்ச். ஓகேவா? இப்போ இதில் டொமைன் வந்து என்ன கொடுக்கலாம்? எக்ஸ் பிலாங்ஸ் டு ரியல் நம்பர்ஸ். இதில் என்ன பண்ணலாம்? என்ன வேல்யூஸ் கொடுத்தாலும் நமக்கு ஒரு கியூப் ஆன்சர் கிடைக்கும். இதில் இது இருக்கக்கூடாது அந்த மாதிரி எந்த ஒன்றும் கிடையாது. ஸோ அப்போ ரேஞ்சும் என்னது? ரேஞ்ச் ஆல்சோ வந்து நம்மளுக்கு என்னது? பிலாங்ஸ் டு ரியல் நம்பர்ஸ், விச் மீன்ஸ் -∞ டு +∞. நீங்கள் என்ன வேல்யூ கொடுத்தாலும், ரேஞ்ச் வந்து y, என்ன வேல்யூ கொடுத்தாலும் அந்த ஆன்சருக்கான ஒரு கியூப் ஆன்சர் நம்மளுக்கு கிடைக்க போகுது. ஸோ ஆல் ரியல் நம்பர்ஸ் பிலாங்ஸ் டு போத் த டொமைன் அண்ட் த ரேஞ்ச். இப்போ நெக்ஸ்ட் வந்து ரேஷ்னல் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேஷ்னல் ஃபங்க்ஷன்ஸில் நம்ம நிறைய டைப் சொல்ல முடியும். ஸோ இப்போ இதில் நம்ம டெக்ஸ்ட் புக்கில் இருக்க ஒரு சிம்பிளான ஒன்று என்னது? f(x/g)(x). ஓகேவா? ஸோ இப்போ இதில் நம்ம வந்து நிறைய டைப்ஸ் நான் சொன்னேன் இல்லையா? அதாவது வந்து மேலே வந்து லீனியர், கீழேயும் வந்து லீனியர் இருக்கலாம். அதாவது டு த பவர் x1 அப்படின்னு இருக்கலாம். ஆர் மேலே வந்து லீனியர், கீழே வந்து குவாட்ராட்டிக் அப்படின்ற மாதிரி நம்மளோட ஈக்குவேஷன் இருக்கலாம். அதாவது x+3/2x² அந்த மாதிரி நம்மளுடைய குவாட்ராட்டிக் இருக்கலாம். ஆர் குவாட்ராட்டிக் பை குவாட்ராட்டிக் இருக்கலாம். இது எல்லாமே என்னது? நம்மளோட ரேஷனல் ஃபங்க்ஷன்ஸ். நீங்கள் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் அட்டன் பண்ணும்போது இந்த மாதிரியான டைப்ஸ் தான் நம்மளுக்கு என்ன இருக்கும்? அதிகமாக இருக்கும். ஸோ இதை வந்து நான் தேர்ட் பார்ட் வீடியோவில் வந்து உங்களுக்கு தனியாக வந்து இந்த 3 டைப்ஸ்க்கும் எக்ஸாம்பிள் சம்ஸ் கொடுத்து உங்களுக்கு சால்வ் பண்ணி காமிக்கிறேன். இப்போ நம்ம புக்கில் இருக்க அந்த கான்செப்டோட எக்ஸ்ப்ளனேஷன் பாருங்கள். ரேஷனல் ஃபங்க்ஷன், இதுக்கு அவங்க என்ன பண்ணியிருக்காங்க? 1/x அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன். ஓகேவா? மேலே வந்து 1 மட்டும் இருக்குது, கீழே இருக்க ஃபங்க்ஷன் x எடுத்துக்கிட்டாங்க. இப்போ y ஈக்குவல் டு 1/x அப்படின்றது நம்மளோட ஃபங்க்ஷன் அப்படின்னா, இந்த இடத்துல x பிலாங்ஸ் டு ரியல் நம்பர்ஸ். கரெக்டு. பட் என்ன வரக்கூடாது? 1/0 அப்படின்றது கிடையவே கிடையாது. அது வந்து அன்டிஃபைன்டு. அப்போ x பிலாங்ஸ் டு ரியல் நம்பர்ஸ் எக்ஸப்ட் 0. அந்த எக்ஸப்ட் 0வை நம்ம எப்படி எழுதுவோம்? -0. 0வை தவிர எல்லா ரியல் நம்பர்ஸ்க்கும் நீங்கள் எக்ஸ்க்கு பாஸ் பண்ணலாம். ஸோ இதான் வந்து நம்மளுடைய டொமைன். ஓகேவா? இப்போ இந்த டொமைனை வச்சு நம்ம ரேஞ்ச் என்ன வருதுன்னு சொல்லுவோம் பார்ப்போமா? ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க? கிராஃப் வரைய போகிறோம். ஸோ நம்மளுடைய கிராஃபில் முதல் விஷயம் என்ன எடுத்துக்கிறோம்? எக்ஸுக்கு 0 மட்டும் கொடுக்கக்கூடாது. கரெக்டாக? அப்போ எக்ஸுக்கு 1 கொடுத்தீங்கன்னா ஒய்க்கும் 1 தான். சப்போஸ் எக்ஸுக்கு 1னா ஒய்க்கு 1. இங்கே வருது கிராஃப். அதே நீங்கள் பாருங்கள், எக்ஸுக்கு 2 கொடுத்தீங்கன்னா ஒய்க்கு வந்து 0.5, எக்ஸுக்கு 4 கொடுத்தீங்கன்னா 0.25. அப்படியே என்ன ஆகுது? கிராஃப் கீழே வருது. ஸோ புரியுதா? நான் திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எக்ஸுக்கு 2 கொடுத்தீங்கன்னா y வந்து 1/2. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஹாஃப்னு அர்த்தம். எக்ஸுக்கு 4 கொடுத்தீங்க அப்படின்னா அப்போ y என்ன வருது நம்மளுக்கு? 1/4. ஸோ 0.25. இதுதான் வந்து 1 அப்படின்னா இங்கேருந்து இறங்கிக்கிட்டே வருது. 0.5, 0.25 அப்படின்னு கிராஃப் இறங்குது. சப்போஸ் நீங்கள் எக்ஸுக்கு 0.5 கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. y is equal to 1/0.5 என்ன அர்த்தம்? 2. அப்போ எக்ஸுக்கு 0.5 இருக்கும்போது ஒய்க்கு 2 வரும். 4 இருக்கும்போது இப்படி இருக்கும். அப்போ நம்மளுடைய கிராஃப் வந்து பாசிட்டிவ் வேல்யூஸில் என்ன ஆகுது? இப்படி போகுது. புரியுதா உங்களுக்கு? பாசிட்டிவ் வேல்யூஸ் அப்படின்னு வரும்போது மேலேருந்து கீழே இறங்குது. இது வந்து எக்ஸோட பாசிட்டிவ்க்கு. இப்போ அப்படியே எக்ஸுக்கு நெகட்டிவ் கொடுத்து பாருங்கள். எக்ஸுக்கு -1 கொடுத்தீங்கன்னா ஒய்க்கு -1. ஸோ அப்போ இங்கே எக்ஸு -1, ஒய் -1 எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுதான் ஃபஸ்ட் பாயிண்டில் வருது.
அடுத்தது நீங்கள் எக்ஸுக்கு 0.5 கொடுத்தீங்கன்னா ஒய் என்ன ஆகும் -2 வரும். அதே எக்ஸுக்கு 2 கொடுத்தீங்கன்னா ஒய்க்கு -0.5 வரும். இதே வேல்யூ தான். ஓகேவா? ஸோ அப்போ இந்த கிராஃப் வந்து எப்படி போகுது நம்மளுக்கு டு த லைன் இங்கே போகுது. ஸோ இப்போ இதுலேருந்து என்ன நல்லா தெரியுது, இந்த 0ன்ற பாயிண்ட் மட்டும் கண்டிப்பாக வராது. ஸோ அப்போ 1/xோட கிராஃப் எப்படி இருக்குது டு த லைன் மேலேருந்து கர்வ், அதாவது வந்து நம்மளோட எப்படி சொல்லலாம், நம்மளுடைய ரெயின்போ வந்து இப்படி கீழே போகிற மாதிரி, அப்புறம் கீழேருந்து இங்கே மேலே போகிற மாதிரி. ஸோ இந்த ரெண்டும் தான் நம்மளுக்கு என்னது இந்த 1/xோட கிராஃப். இப்போது கிராஃப் முடிஞ்சிருச்சு. நம்மளுக்கு ஆல்ரெடி என்ன தெரியும், டொமைனில் 0வை தவிர மற்ற எல்லாம் தெரிஞ்சுது. அப்போ நம்ம லாஸ்ட்டாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னது, ரேஞ்ச் மட்டும்தான். அப்போ ரேஞ்ச் ஆஃப் த கிவன் ஃபங்க்ஷன் என்ன, அதுவும் வந்து y பிலாங்ஸ் டு ரியல் நம்பர்ஸ் எக்ஸப்ட் 0வை தவிர மற்ற எல்லா ரியல் நம்பர்ஸும் ஒயில் வெடிக்கும். ஏன் வந்து 0 இருக்காது இங்கே நீங்கள் 0 போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒய்க்கு நீங்கள் 0 போட்டிங்க அப்படின்னா அப்போ எக்ஸ் என்ன தான் இருக்கும், எந்த வேல்யூமே போட முடியாது. நீங்கள் இன்டிஃபைன் ஒரு வேல்யூ போட முடியும், இன்ஃபினிட்டின்னு போட்டு 1/∞ 0 நான் சொல்ல முடியும். ஸோ இது வந்து பாசிபிளே கிடையாது. ஸோ ஒய்லையும் 0 இருக்கக்கூடாது, எக்ஸ்லேயும் 0 இருக்கக்கூடாது. நம்மளோட டொமைன் அண்ட் ரேஞ்ச் ஆல் ரியல் நம்பர்ஸ் எக்ஸப்ட் 0. இதுதான் என்னது ரேஷனல் ஃபங்க்ஷனோட ஒரு எக்ஸாம்பிள். இந்த நான் சொன்ன மாதிரி இந்த ரிமைனிங் 3 டைப்ஸ் ஆஃப் ரேஷனல் ஃபங்க்ஷன்ஸ் அதோட எக்ஸாம்பிள் சம்ஸ் உங்களுக்கு அடுத்து 3rd வீடியோவில் நான் கண்டினியூ பண்ணுறேன். இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது வந்து மாடுலஸ் ஃபங்க்ஷன். மாடுலஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு என்னென்ன ஃபங்க்ஷன் இதில் வருதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட் வந்து நம்ம y இஸ் ஈக்குவல் டு f of x is equal to modulus of x. இதுதான் ஆக்சுவலாக என்னது ஃபங்க்ஷன். ஸோ இப்போ இந்த இடத்துல எக்ஸுக்கு நீங்கள் எல்லா வேல்யூவும் கொடுக்கலாம், 0 கொடுக்கலாம், என்ன வேல்யூ ஆல் ரியல் நம்பர்ஸ் கொடுக்கலாம். ஸோ அப்போ என்ன சொல்கிறேன், எக்ஸ் பிலாங்ஸ் டு ரியல் நம்பர்ஸ். ஓகே, இப்போ இங்கே என்ன ரியல் நம்பர்ஸ் கொடுத்தாலும் நமக்கு அவுட்புட் என்ன வருது அப்படின்றது தான் முக்கியம். ஓகேவா? ஸோ இப்போ நான் வந்து எக்ஸுக்கு லெஸ் தென் 0 கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. கான்செப்ட் நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் எக்ஸுக்கு லெஸ் தென் 0 கொடுக்குறேன், விச் மீன்ஸ் -1 -2 -3 கொடுத்தேன்னா என்னுடைய -x என்னோட கிவன் டேட்டா வந்து -x. பட் எனக்கு கிடைக்கும் போது என்ன கிடைக்கும், y வந்து பாசிட்டிவ் வேல்யூஸ் கிடைக்கும். அதே எக்ஸ் கிரேட்டர் தென் 0 கொடுக்குறேன், அதாவது வந்து நான் வந்து என்ன வேல்யூ கொடுக்குறேன், ஹையர் வேல்யூஸ் கொடுக்குறேன் அப்படின்னா என்னோட ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸில் என்ன கிடைக்கும், மறுபடியும் பாசிட்டிவ் வேல்யூஸ் கிடைக்கும். ஸோ மாடுலஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னா மைனஸ் கொடுத்தாலும் ப்ளஸ் கொடுத்தாலும் அதே ஆன்சர் பாசிட்டிவில் வரும். அதான் மாடுலஸ். கரெக்டாக? ஸோ பார்த்துருவோமா, y இஸ் ஈக்குவல் டு -1 அப்படின்னா 1 கிடைக்கும், -2 அப்படின்னாலும் 2 தான் கிடைக்கும், +1 கொடுத்தீங்க அப்படின்னாலும் 1 தான் கிடைக்கும், +2 கொடுத்தாலும் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 2 தான் கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து என்னது ஒய்யோட வேல்யூஸ். அப்போ இதோட கிராஃப் நம்ம எப்படி பிளாட் பண்ணுவோம் சொல்லுங்கள். இதோட கிராஃபில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எக்ஸுக்கு +1 கொடுக்குறீங்க 1 கிடைக்குது, 2 கொடுக்குறீங்க 2 கிடைக்குது, 3 கொடுக்குறீங்க 3 கிடைக்குது, 0வாக இருந்தால் 0 தான் கிடைக்கும். இப்போ அதே மாதிரியே -1க்கும் +1 ஒய் வந்து பாசிட்டிவில் தான் இருக்குது, 2க்கும் பாசிட்டிவில் தான் இருக்குது, 3க்கும் பாசிட்டிவில் தான் இருக்குது. அப்போ இந்த கிராஃப் நம்மளுக்கு எப்படி வரும் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து இந்த லைன் வந்து ஸ்ட்ரெயிட் லைன் நம்மளுக்கு வந்து அப்படியே ஃபார்ம் ஆகிடும். ஓகேவா? ஸோ உங்களுக்கு எப்படி இருக்குது பாருங்கள். இந்த எனி வேல்யூஸ் நீங்கள் எக்ஸை நெகட்டிவ் கொடுத்தாலும் பாசிட்டிவ் கொடுத்தாலும் நம்மளுடைய கிராஃபில் என்ன தான் வரப்போகுது, பாசிட்டிவ் வேல்யூஸ் மட்டும்தான் வரப்போகுது. அப்போ இதிலேருந்து நம்மளுக்கு தெளிவாக என்ன தெரியுது, டொமைன் அப்படின்றது வந்து என்னது, எக்ஸ் பிலாங்ஸ் டு ஆல் ரியல் நம்பர்ஸ். பட் நம்மளுடைய ரேஞ்ச் என்ன இருக்குது, ஆல் மாடுலஸ் ஃபங்க்ஷனில் ரேஞ்ச் வந்து எப்படி இருக்கும், பாசிட்டிவ் வேல்யூஸ் மட்டும்தான் இருக்கும். அப்போ இது என்ன சொல்லலாம், நாம் பாசிட்டிவ் வேல்யூஸ் அப்படின்னா இதை க்ளோஸ்ட் இன்டர்வல் போட்டுக்கோங்க, 0 to ∞. ஸோ நம்மளுக்கு இந்த 0லேருந்து ஒய் இன்ஃபினிட்டி தான் இருக்கும், நெகட்டிவ் இருக்கவே இருக்காது. ஸோ அப்போ இதை வந்து நான் சொன்னேன், இந்த உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், நான் இது ஒரு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். இது வந்து நம்மளுடைய என்னது, க்ளோஸ்ட் இன்டர்வல்ஸ். க்ளோஸ்ட் இன்டர்வல்ஸில் 0 போட்டிங்கன்னா இட் இன்க்ளூட்ஸ், இந்த டேர்முக்கு என்ன அர்த்தம், இது வந்து 0வை சேர்த்து அர்த்தம். அதே நீங்கள் இந்த சிம்பிள் ஓப்பன் இன்டர்வல் போட்டிங்க அப்படின்னா இது என்னது, எக்ஸ்க்ளூட்ஸ், இந்த வேல்யூ கிடையாதுன்னு அர்த்தம். அதனால தான் நான் 0க்கு வந்து இன்க்ளூட்னும், இன்ஃபினிட்டி சிம்பிளுக்கு வந்து ஓப்பன் இன்டர்வல் எக்ஸ்க்ளூட்ஸ், இன்ஃபினிட்டி கிடையாது அப்படின்னு நம்ம போடுறோம். ஓகேவா? ஸோ இப்போ இதோட இந்த மாடுலஸ் ஃபங்க்ஷன்ஸ் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் பாருங்கள், சிக்னம் ஃபங்க்ஷன். சிக்னம் ஃபங்க்ஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இது ஒரு சிம்பிள் டேர்மில் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த சிக்னம் அப்படின்ற வேர்டு என்ன சொல்லுது அப்படின்னா, சைன் ஆஃப் த நம்பர். அதாவது நீங்கள் ஒரு நம்பர் கொடுக்குறீங்க, ஒரு இன்புட் கொடுக்குறீங்க அப்படின்னா, இல்லை இப்படி வச்சுக்கோங்க, சைன் ஆஃப் த இன்புட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? சைன் அப்படின்னா என்ன,
பாசிட்டிவா நெகட்டிவா இதுதான் நம்மளுக்கு இருக்க சைன். கரெக்டா? ஸோ நீங்கள் கொடுக்குற இன்புட்டை பாசிட்டிவா நெகட்டிவான்னு சொல்கிறது தான் வந்து சிக்னம் ஃபங்க்ஷன். ஓகே, அப்போ இந்த சிக்னம் ஃபங்க்ஷனை நம்ம எப்படி வந்து புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ y இஸ் ஈக்குவல் டு சிக்னம் ஆஃப் எக்ஸ் இதான் இந்த ஃபங்க்ஷன் வச்சுக்கோங்க. நீங்கள் உள்ளே கொடுக்குற எக்ஸ் என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா, நீங்கள் எக்ஸ் வந்து லெஸ் தென் 0 கொடுக்கலாம், எக்ஸ் ஈக்குவல் டு 0 கொடுக்கலாம், எக்ஸ் வந்து கிரேட்டர் தென் 0 கொடுக்கலாம். கரெக்டா? ஸோ எக்ஸ் லெஸ் தென் 0 அப்படின்னா ஆல் நெகட்டிவ் நம்பர்ஸ் நீங்கள் கொடுக்குறீங்க. ஈக்குவல் டு 0 ஏன் தனியாக கொடுக்குறோம்? பிகாஸ் 0ன்றது என்னது? 0 இஸ் நெய்தர் அ பாசிட்டிவ் நம்பர் நார் அ நெகட்டிவ் நம்பர். இது பாசிட்டிவும் கிடையாது நெகட்டிவும் கிடையாது 0ன்றது. அதனால் 0ன்னு ஒன்று தனியாக எடுத்துக்கிறோம். அடுத்தது எக்ஸ் கிரேட்டர் தென் 0. நான் என்ன சொன்னேன்? சிக்னம் ஃபங்க்ஷன் அப்படின்னா அதோடைய சைனை மட்டும்தான் ரெப்ரசன்ட் பண்ணும். ஆனால் சைனை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணணும்னு சொல்கிறேன் பாருங்கள். இப்போ இந்த எக்ஸ் லெஸ் தென் 0 அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல எக்ஸ் வந்து -100 -50 இன்புட் கொடுக்குறீங்கன்னா உங்களோட ஆன்சர் -1. வெறும் மைனஸ் போட முடியாது இல்லையா? அதனால் ஒரு 1 சேர்த்து போடுறாங்க. எக்ஸ் 0வாக இருந்தால் 0. அதே எக்ஸுக்கு நீங்கள் இந்த இடத்துல சிக்னமில் 1000 அந்த மாதிரி ஏதாவது பாசிட்டிவ் வேல்யூஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும் தெரியுமா? இந்த இடத்துல வந்து +1 வரும். ஓகேவா பாருங்கள். ஸோ +1 கிடச்சிது அப்படின்னா நம்மளுக்கு என்ன அர்த்தம்? நம்மளோட சிக்னம் ஃபங்க்ஷன் பாசிட்டிவாக வரும் அப்படின்னு அர்த்தம். அப்போ நீங்கள் சிக்னமோட கிராஃப் பாருங்கள். ஃபஸ்ட் நம்ம என்ன சொன்னோம்? லெஸ் தென் 0 கிரேட்டர் தென் 0 ரெண்டுமே சொல்லியிருக்கோம் இல்லையா? அப்போ அதுக்கு எப்படி வருது பாருங்கள் உங்களுக்கு வேல்யூ. ஸோ இப்போ வந்து நம்ம சிக்னமோட கிராஃபில் ஃபஸ்ட் லெஸ் தென் 0 அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா என்ன அர்த்தம்? -3 -2 -1 இந்த மாதிரி ஆல் நெகட்டிவ் வேல்யூஸ். அதாவது நெகட்டிவ் வேல்யூஸ் எது கொடுத்தாலும் நம்மளோட ஆன்சர் என்ன? -1. y வந்து என்ன இருக்குது? -1. ஸோ அப்போ நம்மளோட ஃபங்க்ஷன் எப்படி இருக்குது பாருங்கள். இந்த -1 அப்படின்றது வந்து ஃபஸ்ட்டு ஆல் நெகட்டிவ் வேல்யூஸ்க்கு. எக்ஸுக்கு நீங்கள் நெகட்டிவ் கொடுத்தா -1. அடுத்தது 0க்கு 0. நெக்ஸ்ட் என்ன? எக்ஸ் கிரேட்டர் தென் 0வாக இருந்தால் நம்மளோட வேல்யூ என்ன? +1. ஸோ அப்போ இது வந்து என்னது? +1. புரியுதா? ஸோ இப்போ இது வந்து y ஈக்குவல் டு 1, இது y ஈக்குவல் டு -1. இந்த ரெண்டு தான் வந்து என்னது? நம்மளுடைய சிக்னம் ஃபங்க்ஷனில் இருக்கிற ஒரே வேல்யூஸ். ஓகே, ஸோ அப்போ இதோட டொமைன் ரேஞ்ச் எழுதுவோமா? இப்போ இதுக்கு டொமைன் எப்படி எழுதுவோம் பாருங்கள். டொமைன் அப்படின்றது வந்து ஆல் ரியல் நம்பர்ஸ். பிகாஸ் நம்ம என்ன பண்ண முடியும்? எக்ஸுக்கு என்ன நம்பர் வேணால் கொடுக்கலாம். ஸோ டொமைன் அப்படின்றது எக்ஸ் பிலாங்ஸ் டு ரியல் நம்பர்ஸ். அண்ட் நம்மளுடைய ரேஞ்ச் என்ன இருக்குது? ரேஞ்ச் என்ன தான் இதில்? ஒன்லி வந்து நம்மளுக்கு என்னது? y பிலாங்ஸ் டு -1, 0, 1. இந்த 3 வேல்யூஸ் மட்டும்தான் நம்மளோட ரேஞ்ச். எதில்? சிக்னம் ஃபங்க்ஷனோட ரேஞ்ச். பிகாஸ் நீங்கள் என்ன வேல்யூ கொடுத்தாலும் நம்மளுக்கு என்ன தான் கிடைக்கும்? இதில் ஒன்லி வந்து சைன் மட்டும்தான் கிடைக்கும். ஸோ அப்போ -1 0வா +1ன்றது. ஸோ இப்போ இதில் நம்மளுக்கு ஒரு பழைய ஒரு ஓல்டு கொஷின் ஒன்று பார்ப்போமா? கொஷின் எப்படி கேட்பாங்க அப்படின்னு பார்க்கலாமா? சிக்னம் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு டேஷ் அப்படின்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் இந்த இடத்துல எக்ஸுக்குன்னு 100 சப்ஸ்டியூட் பண்ணுறேன்னு வச்சுப்போம். 2 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஒன்று 100 இன்னொன்று -100. ஸோ நல்லா கவனிங்க. இப்போ சிக்னம் ஆஃப் 100 அப்படின்னு நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன் அப்படின்னா இந்த 100 அப்படின்றது என்ன வரும் நம்மளுக்கு? ஆன்சர் சிக்னம் ஆஃப் 100. சிக்னம்குள்ளே நீங்கள் ஒரு பாசிட்டிவ் வேல்யூ கொடுத்தீங்கனாலே உங்களுக்கு வர்ற ஆன்சர் என்ன தான்? கண்டிப்பாக இது வந்து +1 தான் வரும். கரெக்டாக? மறுபடியும் சிக்னம் இருக்குது. அப்போ இந்த சிக்னம்குள்ளே +1 கொடுக்கும்போது மறுபடியும் +1 தான் வரும். கரெக்டாக? இப்போ இதோட ஆன்சர் வந்து +1. இப்போ இந்த +1 இந்த சிக்னம்குள்ளே வருது. சிக்னம்குள்ளே மறுபடியும் ஒரு பாசிட்டிவ் வேல்யூ. ஸோ அகைன் என்ன வரும்? இது கம்ப்ளீட்டாக சேர்ந்து +1 ஆகிடும். இப்போ சிக்னம்குள்ளே ஒரு பாசிட்டிவ் வேல்யூ. அப்போ மொத்தமாக இதோடு சேர்ந்து +1 ஆகிடும். அப்போ டோட்டல் சிக்னமோட வேல்யூ என்ன வரும் நம்மளுக்கு? ஆன்சர் +1 தான் வரும். புரியுதா பாருங்கள். ஸோ அப்போ சிக்னம் அப்படின்றது என்ன அர்த்தம் அப்படின்னா நம்ம எத்தனை தடவை உள்ள வேல்யூஸோ இல்லை என்ன நீங்கள் பண்ணாலும் சரி உங்களுடைய ஆன்சர் நீங்கள் இட் டிபெண்ட்ஸ் ஆன் த இன்புட். பாசிட்டிவ் வேல்யூவாக இருந்தால் யூ வில் கெட் த ஆன்சர் +1. நீங்கள் நெகட்டிவ் வேல்யூ கொடுத்தீங்கன்னா நம்மளுக்கு ஆன்சர் என்ன வரும்? -1 ஆர் 0. ஸோ ஒன்லி இந்த 3 ஆப்ஷன்ஸ் மட்டும்தான் நம்மளுக்கு சிக்னம் ஃபங்க்ஷனில் இருக்குது. ஸோ உங்களுக்கு நான் 3rd வீடியோவில் இந்த சிக்னம் ஃபங்க்ஷனில் வேறு என்னென்ன மாதிரியான சம்ஸ்லாம் சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறேன். அதாவது இப்போ உங்களுடைய ஜேஇ கொஷின் ஒன்று எடுத்துக்கிட்டிங்கன்னா சிக்னம் ஆஃப் 9 - 7 sin x இப்படின்னு ஒரு கொஷின் கொடுக்குறாங்க.
அப்போ இதை வந்து எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்றதுலாம் நம்ம பின்னாடி கண்டிப்பாக கவர் பண்ணலாம். பிகாஸ் sin xக்கு ஒரு வேல்யூ இருக்குது. அப்போ அது சிக்னமோட வெறும் வேல்யூனா ஓகே மேம், இந்த மாதிரி எனக்கு ஸ்ட்ரெயிட்டாக வருது. பட் நமக்கு வெறும் வேல்யூ கொடுக்க மாட்டாங்க இல்லையா, வித் சம் ட்ரிக்னோமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ் ஜியோமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ் ஆட் பண்ணி கொடுக்கும்போது நம்ம அதை எப்படி வந்து சால்வ் பண்ணுறது அப்படின்றத உங்களுக்கு நெக்ஸ்ட் சொல்கிறேன். ஸோ இப்போ நெக்ஸ்ட் பாருங்கள், கிரேட்டஸ்ட் இன்டீஜர் ஃபங்க்ஷன். ஓகேவா, இந்த கிரேட்டஸ்ட் இன்டீஜர் ஃபங்க்ஷனை நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, இதில் என்ன வேல்யூஸ் கொடுத்தாலும் இது வந்து நம்ம ரவுண்ட் ஆஃப் டு த லோவஸ்ட் நம்பர் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா, ஸோ இது எப்படி வந்து நான் ரெப்ரசன்ட் பண்ணுறோன்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட் வந்து ரவுண்ட் ஆஃப் டு த லோவஸ்ட் இன்டீஜர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் கொடுக்குற வேல்யூ டெசிமல் ரியல் நம்பர்ஸ் என்ன வேல்யூ கொடுத்தாலும் அதை இன்டீஜர் லோவஸ்ட் இன்டீஜருக்கு ரவுண்ட் ஆஃப் பண்ணணும். இதை டினோட் பண்ணுற சிம்பிள் வந்து இப்படி பிராக்கெட்ஸ் போடுவாங்க. இது வந்து இதோட சிம்பிள். ஓகே, ஸோ இப்போ இது நம்மளுக்கு ரெண்டு கிளியர் ஆகிடுச்சா. என்ன வேல்யூ இதுக்குள்ளே கொடுத்தாலும் லோவஸ்ட் இன்டீஜர். அது என்ன மேம் லோவஸ்ட் இன்டீஜர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ உங்களுக்கு வந்து 1.5ன்னு கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க. 1.5ஓட லோவஸ்ட் இன்டீஜர் என்ன, நார்மலாக நம்ம நம்பர் லைன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு 0, 1, 2, 3 இந்த மாதிரி இருக்கு இல்லையா. இப்போ இதில் இந்த இன்பிட்வீனில் எனி நம்பர்ஸ் வந்தாலும், அதாவது இப்போ 1.5 அப்படின்ற நம்பருக்கு இங்கே என்ன 1 தான் இருக்கும். கரெக்டாக 1.5 இந்த என்ன வேல்யூஸ் வந்தாலும் 1க்கு ரவுண்ட் ஆஃப் பண்ணணும். 0 பாயிண்டில் என்ன வேல்யூ வந்தாலும் 0க்கு ரவுண்ட் ஆஃப் பண்ணணும். இங்கே என்ன வேல்யூஸ் கொடுத்தாலும் -1க்கு ரவுண்ட் ஆஃப் பண்ணணும். ஸோ அப்போ இது எப்படி ரவுண்ட் ஆஃப் பண்ணுற பாருங்கள். 0.7 அப்படின்னு ஒரு வேல்யூ இருக்குது அப்படின்னா நீங்கள் இது எதுக்கு ரவுண்ட் ஆஃப் பண்ண போகிறீங்க, இது வந்து 1க்கு, இது வந்து 0க்கு. இன்கேஸ் இதிலே வந்து -0.3 இருக்குது அப்படின்னா நல்லா கவனிங்க, இந்த 0லேருந்து 1க்குள்ளே, அதாவது இங்கே இருக்குது 0.3, இங்கே இருக்குது -0.3. அப்போ -0.3 வந்து நம்ம அதுக்கு கீழே இருக்கிற ரவுண்ட் ஆஃப் என்ன -1க்கு ரவுண்ட் ஆஃப் பண்ணணும். இப்போ அதே மாதிரி பாருங்கள், -1.3 -1.3 வருது அப்படின்னா நம்ம இது எதுக்கு ரவுண்ட் ஆஃப் பண்ணணும், -2க்கு ரவுண்ட் ஆஃப் பண்ணணும். பிகாஸ் இதோட லோவஸ்ட் இன்டீஜர் என்ன -2 தான். ஓகேவா, ஸோ இங்கே என்ன வேல்யூஸ் பாஸ் பண்ணுறோமோ இது நம்மளுடைய இன்புட். இந்த இன்புட் ஆல் ரியல் நம்பர்ஸ் என்ன வேல்யூஸ் வேணால் கொடுக்கலாம். ஆனால் இதோட அவுட்புட் நம்மளுக்கு என்ன இருக்குது, அவுட்புட் வந்து ஒன்லி இன்டீஜர்ஸ் தான் வரும். ஸோ இங்கே பாஸ் பண்ணுற நம்பர் இன்கேஸ் நீங்கள் 3 அப்படின்னு பாஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, அதாவது நீங்கள் பாஸ் பண்ணுற நம்பரே இன்டீஜர்னா ஆக்சுவல் நம்பர் 3 அப்படியே வந்துடும். ஓகேவா, எப்போல்லாம் நீங்கள் வந்து அந்த டாட் வச்சு பாஸ் பண்ணுறீங்களோ அப்போ தான் உங்களுக்கு என்ன ஆகும், இந்த நம்பர் வந்து டு த லோவஸ்ட் இன்டீஜருக்கு ரவுண்ட் ஆஃப் ஆகும். இதில் ஆக்சுவலி ஃப்ராக்ஷனல் பார்ட்னு ஒன்று இருக்குது, அது உங்களுக்கு நான் தனியாக அப்புறமா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்போ தான் உங்களுக்கு என்ன கிளாரிட்டி கிடைக்கும், இது ஏன் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு கிளாரிட்டி இருக்கும். ஸோ ஃபஸ்ட் இப்போ நீங்கள் கிரேட்டஸ்ட் இன்டீஜர் ஃபங்க்ஷன் அப்படின்னா என்னன்னு புரிஞ்சுக்கோங்க. எனி வேல்யூஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா அதோட லோவஸ்ட்டுக்கு நம்ம இதை ரவுண்ட் ஆஃப் பண்ணுறோம். ஓகே, இப்போது இதை வந்து நம்ம கிராஃபில் ரெப்ரசன்ட் பண்ணுவோமா. இதை கிராஃபில் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து எக்ஸுக்கு 0லேருந்து 1 வரைக்கும் நீங்கள் என்ன வேல்யூஸ் கொடுத்தாலும் உங்களோட ஆன்சர் என்ன வரும், ஒய்க்கு 0 தான் வரும். கரெக்டாக 0லேருந்து 1 என்ன கொடுத்தாலும் ஒய் வந்து 0 ஆகிடும். ஓகே, அடுத்தது இங்கே 1லேருந்து 2க்கு நீங்கள் 1லேருந்து 2க்கு என்ன வேல்யூஸ் கொடுத்தாலும் ஒய் என்ன கிடைக்கும், உங்களுக்கு 1 தான் கிடைக்கும். ஓகேவா, அதே மாதிரி 2லேருந்து 3க்கு என்ன வேல்யூ கொடுத்தாலும் உங்களுக்கு ஒய் என்ன கிடைக்கும், 2 தான் கிடைக்கும். அதே மாதிரி இங்கே பாருங்கள், -1லேருந்து 0க்கு நீங்கள் என்ன வேல்யூ கொடுத்தாலும் உங்களுக்கு என்ன கிடைக்கும், -1 தான் கிடைக்கும். ஸோ அப்போது இந்த கிராஃப் நீங்கள் பார்க்க எப்படி இருக்கும் அப்படின்னா இது ஒரு ஸ்டெப் அப் ஃபங்க்ஷன் மாதிரி இருக்கும். இந்த கிராஃப் பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஒரு படிக்கட்டு ஏறி போகிற ஒரு ஸ்டெப் அப் மாதிரி இருக்கும் இந்த கிராஃப். புரியுதா பாருங்கள். ஸோ கிரேட்டஸ்ட் இன்டீஜர் ஃபங்க்ஷனில் இங்கே என்ன வேல்யூ கொடுத்தாலும் அது 0 தான். இங்கே என்ன வேல்யூ கொடுத்தாலும் ஒய்க்கு -1 தான் கிடைக்கும். இங்கே என்ன ரேஞ்ச் கொடுத்தாலும் ஒய் வந்து -2 தான் இருக்கும். இதில் பாருங்கள், இதில் என்ன ரேஞ்ச் கொடுத்தாலும் ஒய்யோட வேல்யூ 1, ஒய்யோட வேல்யூ 2. ஓகேவா, இதுதான் நம்மளுடைய கிராஃப், கிரேட்டஸ்ட் இன்டீஜர் ஃபங்க்ஷனோட கிராஃப். அப்போது இதோட டொமைன் என்ன, ரேஞ்ச் என்ன, அதுவும் பார்க்கணும் இல்லையா. டொமைன் நான் என்ன சொன்னேன், இன்புட். இன்புட்னா என்னது, ஆல் வேல்யூஸ். ஸோ அப்போ எக்ஸ் பிலாங்ஸ் டு ரியல் நம்பர்ஸ். அண்ட் நம்மளுடைய அவுட்புட் ரேஞ்ச் என்ன இருக்குது, ரேஞ்ச் வந்து ஒன்லி இன்டீஜர்ஸ். ஏன் ஒன்லி இன்டீஜர்ஸ் நம்ம சொல்கிறோம், பிகாஸ் நம்ம கிடைக்கிற ஆன்சர்ஸ் எல்லாமே என்னதான் கிடைக்கும், நீங்கள் கொடுக்குற வேல்யூ டெசிமலாக இருக்கலாம், ஃப்ராக்ஷனாக இருக்கலாம், வாட் எவர் வேல்யூஸ். பட் நம்ம என்ன பண்ணுறோம், ரவுண்ட் ஆஃப் டு த லோவஸ்ட் இன்டீஜர் பண்ணுறோம். அப்போ நமக்கு வர்ற ஆன்சர் கண்டிப்பாக இன்டீஜர்ஸில் தான் வரும். ஸோ அப்போ ரேஞ்ச் வந்து ஒன்லி இன்டீஜர்ஸ், டொமைன் வந்து ஆல் ரியல் நம்பர்ஸ். ஸோ இப்போ இதோட இந்த கிரேட்டஸ்ட் இன்டீஜர் ஃபங்க்ஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு.
இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த ரியல் ஃபங்க்ஷன் வந்து இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் வீடியோவோட லாஸ்ட் ஃபங்க்ஷன், விச் மீன்ஸ் இந்த 11th ஸ்டாண்டர்ட் சிலபஸில் நமக்கு இருக்கிற ஒரு லாஸ்ட் ஃபங்க்ஷன் வந்து ரியல் ஃபங்க்ஷன். இது என்னன்னு பார்ப்போமா? இப்போ ரியல் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னா என்ன மீன் பண்ணுறாங்க அப்படின்னா, நீங்கள் ரெண்டு ஃபங்க்ஷனை ஆட் பண்ண முடியும், அல்ஜிப்ரிக் பண்ண முடியும். அதாவது ரியல் ஃபங்க்ஷன் சொல்கிறத விட அல்ஜிப்ரா ஆஃப் ரியல் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ அல்ஜிப்ரா ஆஃப் ரியல் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னா என்னென்னா, நீங்கள் ஒரு எஃப் ஆஃப் எக்ஸ்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, உங்ககிட்ட ஜி ஆஃப் எக்ஸ்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்னா, இந்த ரெண்டு ஃபங்க்ஷனையும் நீங்கள் ஆட் பண்ணலாம், சப்ட்ராக்ட் பண்ணலாம், மல்டிப்ளை பண்ணலாம், டிவைட் பண்ணலாம். இது எல்லாமே பண்ண முடியும் அப்படின்றது தான் இந்த ரியல் ஃபங்க்ஷன்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ இது ஒரு எக்ஸாம்பிள் நம்ம ஏதாவது ஒன்று எடுத்துப்போமா? ஸோ இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் அண்ட் ஜி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இப்போ 2x + 1. உங்களோட எக்ஸாம்பிள் சம்ஸ் எடுத்துக்கிட்டா ஃபஸ்ட்டு இப்போ இதில் நீங்கள் எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஜி ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்க முடியும். பிகாஸ் என்ன சொன்னேன், அல்ஜிப்ரிக் ஃபங்க்ஷன்ஸ் அலவுடுன்னு சொன்னேன். அப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x + 1. இப்போ இதே ஃபங்க்ஷனில் எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஜி ஆஃப் எக்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா என்ன பண்ணலாம்? மைனஸ் பண்ணலாம். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x மைனஸ் 1. இப்போ அடுத்தது என்னது? இது வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணி எழுத முடியும். எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு ஜி ஆஃப் எக்ஸ். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு 2x + 1 which means 2x³ + x ஸ்கொயர். ஓகேவா? லாஸ்ட் ஒன் என்னது? எஃப் ஆஃப் எக்ஸ் குவாஷன்ட் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது டிவிஷன், குவாஷன்ட் ஆஃப் த டூ ஃபங்க்ஷன்ஸ். இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணி எழுதணும். அவ்வளோதான். எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை 2x + 1. ஓகேவா? ஸோ இப்போ இந்த மாதிரி ரெண்டு வெவ்வேறு ஃபங்க்ஷன்ஸில் இந்த 4 ஆப்ரேஷன்ஸுமே வந்து நம்மளுக்கு என்ன பண்ணலாம்? அல்ஜிப்ரிக் இதில் அலோவ் பண்ணும். ஸோ இப்போ இதோட இந்த 11th ஸ்டாண்டர்ட்கான இன்ட்ரோடக்ஷன்ஸ் ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் பார்ட் 2ல் நம்ம வந்து 12th சிலபஸ் பண்ணுவோம். நான் ஆல்ரெடி இந்த வீடியோவில் சொன்னது தான் திரும்பவும் இன்சிஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் எஃபர்ட் போட்டு 12th சிலபஸை இப்போவே வந்து கொஞ்சம் கவர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். நான் ஏன் சொல்கிறேன்றது நெக்ஸ்ட்டில் பாருங்கள். இப்போது இது வந்து நான் சொன்ன மாதிரி 2026 இருந்து நம்ம 22 வரைக்கும் இதுலனா கொஷின்ஸ் இருக்குது. இப்போ இந்த கொஷின்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒவ்வொன்று பாருங்களேன். இப்போ லெட் எஃப் பி எ பாலினாமியல் ஃபங்க்ஷன் லாகரிதமிக் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. பட் இந்த லாகரிதமிக் வச்சு ஃபங்க்ஷன் சால்வ் பண்ணுறது நம்மளுடைய இந்த ஃபர்ஸ்ட் 11th and 12th இல்லை. அப்போ உங்களுக்கு என்ன தெரியணும்? லாகரிதமிக் எக்ஸ்பொனென்ஷியல் ஃபங்க்ஷன்ஸையும் எப்படி சால்வ் பண்ணணுன்ற ஐடியா உங்களுக்கு கிளியராக இருந்தால் தான் நம்ம என்ன பண்ண முடியும்? இந்த மாதிரியான கொஷின்ஸ்லாம் சால்வ் பண்ணலாம். ஸோ இப்போ அடுத்தது பாருங்கள், நம்பர் ஆஃப் 1 ஃபங்க்ஷன்ஸ் கேட்குறாங்க. ஸோ அப்போ நம்பர் ஆஃப் 1 ஃபங்க்ஷன்ஸ் உங்களுக்கு 12th தான் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் ஒரு பேப்பரை ரொம்ப டீட்டெயில்டாக நான் வந்து ஜேஇ எக்ஸாம் எழுத போகிறேன், எனக்கு வந்து நான் ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லனாலும் நான் 10th முடிச்சு எழுதும் போது எனக்கு இதெல்லாம் நல்லா தெளிவாக தெரியணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் இப்போவே வந்து அந்த ரெண்டுத்தையும் அழகாக கவர் பண்ணிவிட்டு உங்களுடைய டெக்ஸ்ட் புக்கில் இருக்க சம்ஸு சிம்பிள் சம்ஸ் எல்லாம் நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த சம்ஸ்க்கெலாம் உங்களுக்கு வந்து சொல்யூஷன்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன டெலிகிராம் சேனலில் நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் இருக்கும், அதில் காண்டாக்ட் பண்ணுங்கள். அதில் உங்களுக்கு இந்த சம்ஸ்க்கான சொல்யூஷன்ஸோட பிடிஎஃபோ உங்களுக்கு இல்லை உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன்ஸோ எதுவாக இருந்தாலும் நான் உங்களுக்கு அதில் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் கிளாஸ்மேட்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் லிங்க் இருக்குது, அதுவும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.